ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற நூலினுடைய வாசகங்களை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். నగుమో మోగనలే నేనాజాలే తెలిసే నగుమో ముగనలే నేనాజాలే తెలిసే నన్ను బ్రోవరా ఆదా శ్రీ రఘుపర నగుమోము నగరాజ ధరణీదు పరివారుల నగరాజ ధరణీదు పరివారుల ఒగి బోధన చేసేయే పారలు కారే అటులుండదురని ఒగి బోధన చేసేవారలు కారే అటులుండదురని నగుమోము గనలే నేనాజాలి తెలిసి నన్ను బ్రోవరా ఆదా శ్రీ రఘువర నగుమో మోముగనలే గగనాజునియా నది వినివే ఏగ చన్నలేడు ఓ గగరాజునియా నది వినివే ఏగ చన్నలేడు గగనానికి ఇలకు బగుదూరం బనినాడో గగనానికి ఇలకు బగుదూరం బనినాడో జగమేలే పరమాత్మ ఎవరితో మొరలిడుదు జగమేలే పరమాత్మ ఎవరితో మొరలిడుదు పగచూపకు తాళను నల్నేయలు కోరా త్యాగరాజనుత ఒక చూపకు తాళను నల్నేలు కోరా త్యాగరాజనుత నగున్మోము కనలే నేనాజాలి తెలిసి నన్ను బ్రోవరా ఆదా శ్రీ రఘువర நகுமோ. பாடல் பொருள் கொஞ்சம் ஒரு 1.5 நிமிடம் எடுத்துக்கிறேன் ஐயா, கொஞ்சம் அனுமதிக்க. ரகுவரன் என்றால் ரகுகுலத்தின் தோன்றிய வரமாக வந்த ராமபிரானை பார்த்து ரகுவர நகுமோமு கனலேனி, உன்னுடைய புன்னகை தவழக்கூடிய அழகான முகத்தை பார்க்க இயலாத கஷ்டத்தில் உள்ள என்னை காப்பாற்ற வரக்கூடாதா? நான் ஜாலி தெலிசி என்றால் என் கஷ்டம் அறிந்து, என் துயர் அறிந்து, நான் ஜாலி தெலிசி நனு புரோவ என்றால் என்னை காப்பாற்ற ராதா அப்படின்னா வரக்கூடாதா?
நகுமோ அப்படின்னா சிரிக்கக்கூடிய, மோமுன்னா சிரிப்பு தவழும் புன்னகை தவழும் முகத்தை உடைய உன்னுடைய முகத்தை பார்க்கும் அளவுக்கு என்னிடம் நலமாக இல்லை, நான் கஷ்டப்படுகிறேன். என்ன காரணம்னா இந்த சாங் வந்து அவர் இறப்பதற்கு சித்தியடைவதற்கு ஒரு 10 நாட்கள் 1 வாரம் முன்பு எழுதப்பட்டா சொல்றாங்க. மனைவியே இழந்து போயிட்டா, அவருக்கும் வயதான நிலை, இருந்த ஒரே மகள் பிரசவத்தில் இறந்து போறா, தியாகராஜாவோட மகள். அப்போ அவர் திருவையாற்றுல திருமஞ்சன வீதியிலிருந்து அந்த ஆற்றங்கரைக்கு குளிக்க போறது கிட்டத்தட்ட ஒரு 250 அடி இருக்கும். ஏன்னா நான் திருவையாறுல படிச்சதுனால சொல்றேன். 250 இல்ல, ஒரு ஃபர்லாங்குள்ள இருக்கும். போய் படிக்கட்டுகள் இறங்கி குளிச்சுட்டு வந்துட்டு அவரால ராம ஆராதனை பண்ணக்கூடிய அளவு சக்தி குறைஞ்சு போச்சு அவருக்கு. அதனால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், வயதான காலத்துல எனக்கு வந்து ஏன் எனக்கு இன்னும் காலியம் கொடுக்கல நீ அப்படின்னு சொல்றார். அதுக்கு அவர் சொல்ற, நகராஜ தர நீது பரிவாருல் இல்ல. அதாவது நக அப்படின்னா மலைக்கு இன்னொரு பேர். அசலம், கிரி, சைலம், இப்படி எல்லாம் மலைக்கு இருக்கிறது மாதிரி நக அப்படின்னாலும் மலைக்கு ஒரு பெயர். நகராஜ தரன்னா மலையை குடையாய் பிடித்து மக்களை காப்பாற்றுவனாயிற்றேனே. நகராஜ தர நீது பரிவாரம் இல்ல, உன்னோட சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் சீதையோ ராம லட்சுமணனோ அனுமனோ பரத சத்ருக்னரோ யாராவது இந்த தியாகராஜனை போய் காப்பாற்றாதேன்னு ஒகிபோதனை செய்வாருலகாரே, துர்போதனை செய்து தியாகராஜனுக்கு போய் உதவ போகாதேன்னு யாராவது சொல்றாங்களா? காப்பாற்ற சொல்றாங்களா? அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லையே. ஒகிபோதனை சேசேவாருலகாரே, அப்படி பண்ணக்கூடியவர்கள் யாரும் இல்லையே. அப்படி இருந்தும் why you are not coming to save me immediately ன்னு he raised the questions against Rama. நெக்ஸ்ட் சரணத்துல சொல்றார், ககராஜு நீ ஆனதி வினலே சனலேடோ. ககராஜுனா ககனம்னா உங்களுக்கு தெரியும், வான்வெளி. ககராஜுனா வான்வெளிக்கு அரசனாக உள்ள கருடன். ககராஜு நீ ஆன அது வினையிலே சனலேடோ, உன்னுடைய கமாண்ட கேட்க மாட்டேன்னு சொல்றானா, உன்னுடைய உத்தரவை பணிய மறுக்கிறானா. ககராஜு நீ ஆன அது வினலே சனலேடோ. ககனானிக்கு இலகு பகு தூரம், திருவையாத்துக்கும் வைகுண்டத்துக்கும் ரொம்ப தூரம் அவனை தூக்கி சுமக்க முடியாதுன்னு ஒரு வேலை சொல்றானா. గగనానికి ఇలగు பகுதூரம் பனினா ஆடோ. இந்த இடத்துக்கும் வைகுண்டத்துக்கும் ரொம்ப தூரம், சுமக்கிறது கஷ்டம் சொல்றானா. அப்படி சொல்லி இருந்தால் ஜெகமேலே பரமாத்மா எவரீதோ மறுத்தோ, இந்த உலகத்தை ஆளுகின்ற பரம்பொருளான உன்னை என்று நான் வேறு யாரிடம் போய் அப்பீல் பண்ண முடியும், முரல் எடுத்து முறையிட முடியும். வக்க சூப்பகு தாளணும். டேய் ராமா, நீ என்ன கோபமா பாத்தீங்கன்னா ஒரே இப்படி எல்லாம் பேசுறானேன்னு கொஞ்சம் கடுமையா என்ன பாத்தீங்கன்னா நான் பொறுக்க முடியாதுடா என்னால. ஒக்க சூப்பகு தாளணும். நன் ஏழு கோரா, ஏன் ரா டேன்னு சொன்னேன்னா அங்க ரான்னு போட்டிருக்காரு. அப்படி அவரே ஒருமையில் தான் கூப்பிடுறாரு ராமனை. பக்க சூப்பகு, ஒரு பார்வைக்கு, தாளனும் பொறுக்க முடியாதுடா என்னால. நல் நேலு கோரா, என்னை ஆண்டு கொள்றாமா. தியாகராஜன் இது இந்த தியாகராஜன் தான் சொல்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் தன் முத்திரை வைத்தார் என்று ஒன்று சொல்கிறார்கள். இன்னொன்று, அவர் பிறந்த ஊரில் இருக்கிற தியாகராஜ சுவாமினால் உபாசிக்கப்பட்ட ராமன், அவர் தான் எல்லா கிட்டையும் எழுதினாருங்க மாதிரி பொருள்பட எழுதினான்னு சொல்றாங்க. ஏமா இந்த இது எல்லாரும் கல்யாண வீடையெல்லாம் பாடுறாங்க. இதுல ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, கல்யாண வீடுல பாடக்கூடாதுங்கிறது இதனுடைய ஒரு சுருக்கமா சொல்லுவோம். ஏன்னா அது இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான கேள்வி சொல்றதுனால கல்யாண வீடுல பாடக்கூடாதுன்னு. ஆனா இந்த இசையினுடைய ரம்யத்தனுக்காரு எல்லாரும் இதை பாடுறாங்க. எம்பிஎன் சேதுராமன் தெல்லாராமனோட வாசிப்பு இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி வச்சிடறேன். இதை பாடி அன்று இரவு ராமன் கனவிலே வந்து, உனக்கு இன்னும் ஒரு ஜென்மா பாக்கி இருக்கிற தியாகராஜனே, அந்த ஜென்மா முடிஞ்சாதான் நான் உன்னை கூப்பிட முடியும் சொன்னப்போ, அன்று இரவுக்கு மறுநாள் காலையில் எடுத்து ஆபத் சந்நியாசம் என்று வாங்கி கொண்டு விட்டார். அதாவது சந்நியாசம் வந்தால் மறுபிறவிக்கு ஒப்பு. ஆயசங்கர மறுபிறவிக்கு முதலை விடுவதற்காக சந்நியாசம் பெற்றுக் கொண்டது போல இவரும் ஒரு சந்நியாசம், ஆபத் சந்நியாசம் வாங்கி கொண்டுட்டு, ஏன்னா மனைவி பிள்ளை யாரும் இல்லை கேட்கறதுக்கு, சீடர்கள் மட்டும்தான். அதனால அன்று இரவுல இருந்து ஒரே ஒரு வாரம் தான் அவர் உயிரோடு இருந்தார். இறுதியாக அவர் சியாமசுந்தராக என்ற ஒரு தன்யாசி பாடலை பாடி அவர் வீட்டுல இருந்து, அது கருடன் வரும் அப்பா உன் ஆத்துல இருந்து நீ புரட்டு போப்போ புஷ்புகளை பஞ்சம் இன்றைக்கு வாசல்ல கருடன் வட்டமிடும் போது நீ பஜனையை தொடங்கி போனேன், எங்க போதோ வான்னு சொன்னப்போ அந்த ஊர் மயானத்தில் போய் நின்றது. அங்கே அவர் சமாதியானார். தியாகருடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. கேட்டு மகிழ்ந்த அனைவர்களுக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. திருக்கோளூரை நோக்கி ராமானுஜர்
அங்கு இருக்கின்ற வைத்தமாநிதி பெருமாளை வணங்குவதற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ஊரிலிருந்து ஒரு இளம்பெண் அந்த ஊரை விட்டு வெளியே புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். ஆச்சரியத்துடன் பார்த்த ராமானுஜர், எல்லோரும் இந்த திருக்கோளூரிற்கு புகுகின்ற சமயத்திலே நீர் ஏன் இந்த ஊரை விட்டு வெளியே வர விரும்புகின்றீர் என்று கேட்க, அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வரிகளிலே தன்னுடைய நிலையையும் வைணவத்திலே ஆன்மீகத்திலே உயர்ந்து அந்த திருக்கோளூரில் இருக்க தகுதியுடையவர்களுடைய நிலையையும் கம்பேர் பண்ணி பதில் சொல்கின்றால் அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். நாம் இதுவரை பார்த்திருக்கின்ற வரிகள், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போல, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியைப் போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானைப் போலே, பிணவிருந்து இட்டேனோ கெண்டா கர்ணனைப் போலே என்பது வரை நாம் சிந்தித்திருந்தோம். இன்றைய சிந்தனையினுடைய முதல் வரி, தாய்க்கோலம் செய்தேனோ அனுசுயை போலே. பிரம்மாவுக்கு நேரடி வாரிசுகள் 9 பேர். சப்த ரிஷிகள்னு பேர் அதுக்கு. சப்த ரிஷிகள்னு 8 பேர் நினைக்கிறேன். சரி, அத்திரி, பரத்வாசர், ஜமதக்னி, கௌதமர், காசிபர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர். 7 பேர். அத்திரி, பரத்வாசர், ஜமதக்னி, கௌதமர், காசிபர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் என்று சப்த ரிஷிகள் 7. அதிலே முதலாக குறிப்பிடப்படுகின்ற பெருமையுடையவர் அத்திரி. அந்த அத்திரி மகரிஷியுடைய மனைவிதான் அனுசுயை. இந்த அத்திரி என்றால் திரி என்றால் 3. எந்த 3 என்று பொருள் சொல்ல முடியாமல் இவருடைய பெயரை அத்திரி என்று வைத்து விட்டார்கள். தொடர்ந்து 3 நாட்கள் வேத அத்தியனம் செய்யாமல் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார் என்பதனாலே அத்திரி மகரிஷி என்று பெயர் காரணம் வந்தது என்பர் சிலர். வேறு சிலர் முக்குற்றங்களாகிய காமம், ஆசை, அதாவது அது காமம் கைகூடாத சமயத்திலே நமக்கு உண்டாகின்ற கோபம், வெகுளி. 3வது, அப்படி கைகூடாத சமயத்திலே நமக்கு ஏற்படுகின்ற மயக்கம், காமம், வெகுளி, மயக்கம். இந்த 3 குற்றங்களையும் ஒருபோதும் இவரிடம் இல்லாத காரணத்தினாலே அத்திரி மகரிஷி, அந்த கம்பன் அதை சொல்வதற்கும், இவருக்கு இந்த குற்றங்கள் இல்லை என்று சொல்வதற்கு கூட பயந்து, அந்த குற்றங்கள் முக்குற்றங்கள் என்று பேசப்படுகின்ற பெரிய குற்றங்கள் ஏதும் தன்னிடம் வராமல் பார்த்து கொண்ட அத்திரி மகரிஷி என்பார். இந்த அத்திரி மகரிஷி தனது மனைவி அனுசூயையுடன் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு ஒரு மகன் தத்தாத்திரியர் என்று பெயர். இந்த தத்தாத்திரியர் மும்மூர்த்திகளினுடைய அவதாரமாக கருதப்படுகின்றவர். அப்ப ராமனுடைய அவதாரம் ஒரு அவதாரம் வருகின்றார், சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் வருகின்றார் என்றால், மும்மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்தால் எப்படி இருக்கும் என்றால் அது தத்தாத்திரியர் மாதிரி இருக்குமாம். தத்தாத்திரியர் மும்மூர்த்திகளின் அவதாரம். இந்த தத்தாத்திரியர் மிக அழகுடையவராகவும் அறிவுடையவராகவும் இருக்க, தாய் அனுசுயை தன் மகனுக்கு எப்பொழுது திருமணம் செய்து வைப்போம் என்று அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றாள். நிறைய தங்கங்களையும் பட்டுப்புடவைகளையும் அலங்காரம் செய்வதற்குரிய எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொண்டு தத்தாத்திரியனுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது, தத்தாத்திரியன்
தன் தாயை பார்த்து, தாயே, எனக்கு திருமணம் கிடையாது. இதை எதற்கு நீங்கள் இப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி உண்மையை புலப்படுத்தி, எனக்கு துறவின் மீதுதான் விருப்பம். அதனால் நான் துறவே கொள்கின்றேன். திருமண வாழ்க்கை எனக்கு இல்லை என்று சொல்லி மறுத்துவிட்டு சென்று விடுகின்றார். தாய் அந்த புடவைகளையும் நகைகளையும் தன்னுடைய குடிசையிலே பத்திரப்படுத்திவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த அனுசுயை கற்பிலே மிக சிறந்தவள். பல செயற்கரிய செயல்களை செய்தவள். உதாரணமாக இவர்கள் இருக்கின்ற அந்த அந்த தாண்டவ வனத்திலே தண்டக வனத்திலே மழை என்பதே கிடையாது. இவர்கள் வந்து தங்கிய பிறகு அந்த வனத்திலே இருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அனுசூயை பார்த்து, நாங்கள் இப்படி மழை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, உங்களுடைய கற்பினுடைய பெருமையினாலே பெய்யென பெய்யும் மழை என்று வள்ளுவன் சொல்கின்றானே, அவ்வாறு பெய் என்று சொன்னால் மழை பெய்யுமே, நீங்கள் ஏன் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று கேட்க, அவ்வாறே அந்த காட்டிலே மழையை கொண்டு வந்து அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றியவள் இந்த அனுசூயை. பெருமாளுடைய பக்தை. இப்ப நம்முடைய பெண் யாரு? அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை, நான் அனுசூயை மாதிரி காட்டில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் கேட்பதற்கு இணங்கி மழை கொண்டு வந்து அவர்கள் எல்லா காட்டில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றினேனோ? இல்லையே, நான் சாதாரண பெண் தானே, ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லியிருந்தால் அந்த அனுசூயை உதாரணமாக காட்டியது மிக பொருத்தமாக இருந்திருக்கும். அதை அவள் சொல்லவில்லை. அனுசூயனுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்ச்சிகள் இவ்வாறு நடந்திருக்கின்றன. அதிலே ஒன்று, மிக அழகாக இருக்கின்ற இந்த அனுசூயை மும்மூர்த்திகளும் மும்மூர்த்திகளுக்கும் விருப்பம் ஏற்பட்டது. அதனாலே மூவரும் குழந்தை உருவத்திலே வந்து அனுசூயைக்கு தெரியாமல், வந்திருப்பது யார் என்று தெரியாமல் அனுசூயனுடைய குடிலுக்கு வந்து பசிக்கின்றது தாயே, எங்களுக்கு பால் வேண்டும் என்று கேட்க, அனுசூயை மூவரையும் தொட்டிலில் போட்டு உள்ளே சென்று வந்திருப்பது மும்மூர்த்திகள் என்பதை புரிந்து கொண்டு ஒரு ஒற்றாடை அணிந்து அந்த 3 குழந்தைகளுக்கும் பால் கொடுத்து தூங்க வைத்து விட்டார். எழுந்திருக்க முடியாமல் பண்ணி வைத்து விட்டார் அனுசூயை. மும்மூர்த்திகளினுடைய தேவிமார்கள் தங்களுடைய புருஷன்கள் எங்கே சென்றார்கள் என்று கேட்டு விசாரித்து அனுசூயை பார்ப்பதற்காக சென்றார்கள் என்பதை தெரிந்து இங்கே வந்து உண்மை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அனுசூயை பார்த்து, எங்கள் கணவன்மார்களை மன்னித்து அவர்கள் எங்களுடன் மீண்டும் வரவிடுங்கள் என்று சொல்ல, அனுசூயை அவர்களுக்கு பழைய உருவத்தை கொடுத்து அனுப்பி வைக்கின்றாள். இப்படி மும்மூர்த்திகளையும் கட்டுப்படுத்தியவள் அனுசூயை. அப்படி கட்டுப்படுத்துகின்ற திறமை எனக்கு இருக்கின்றதா? இல்லையே. நான் என்ன முயல் புழுக்கை தானே. பரப்பிலே கிடந்தால் என்ன, வயலிலே கிடந்தால் என்ன, இருந்தால் என்ன, போனால் என்ன, பெரியவரே நீங்கள் மாத்திரம் செல்லுங்கள், உங்கள் வேலையை பார்த்து கொண்டு என்று சொல்லி இருக்கலாம். அவள் அதையும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அனுசூயனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த வேறொரு நிகழ்ச்சியை கூறுகின்றார். என்ன நிகழ்ச்சி என்றால், தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல.
தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல என்றால் யாருக்கு தாய்க்கோலம்? தாய்க்கோலம் என்றால் அலங்காரம்னு வைத்துங்கள். தாயாக இருந்து அலங்காரம் செய்தல்னு ஒரு பொருள். யாருடைய தாயாக இருந்து யாருக்கு அலங்காரம் செய்தால் இவள் இந்த அனுசூயை என்று பார்த்தால் சீதைக்கு அலங்காரம் செய்கின்றாள். சீதைக்கு எப்படி அலங்காரம் செய்கின்றாள் என்றால், அயோத்தியா காண்டம், அயோக்கியர்கள் காண்டம் என்ற பெயர் அல்லவா, அந்த அயோத்தியா காண்டத்தில் இறுதி பகுதியில் நக்கீரன் கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. நன்றி. அயோத்தியிலிருந்து மூவரும் புறப்பட்டு கானகத்தை அடைகின்ற பொழுது அயோத்தியா காண்டம் இந்த தண்டக வனத்தில் புகுதலுடன் முடிகின்றது. இந்த தண்டக வனத்திலே முதலிலே இவர்கள் அனுசூயையும் அத்திரி மகரிஷியையும் சந்திப்பதுடன் வால்மீகியினுடைய அயோத்தியா காண்டம் முடிகின்றது. கம்பனுக்கு அயோத்தியா காண்டம் ஒரு அயோக்கியருடைய காண்டம் என்பதனாலும் முடிக்கின்ற சமயத்திலே இவ்வளவு சிறப்புடைய அனுசூயையும் அத்திரியையும் வைத்து முடிப்பது பொருத்தமில்லை என்று சொல்லி அயோத்தியா காண்டத்தை முடித்துவிட்டு ஆரண்ய காண்டம் என்றால் காட்டில் இவர்கள் வசிப்பதை சொல்வதற்கு ஆரம்பிக்கின்ற சமயத்திலே முதல் 6 பாடல்களிலே இந்த அனுசூயை அத்திரி மகரிஷியுடைய கதையை வைக்கின்றார். ஆரம்பிக்கின்ற பொழுது மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பது கம்பனுடைய விருப்பமாக இருந்திருக்கின்றது. இப்படி ஆரண்ய காண்டத்தில் இவர்கள் புகுந்தவுடன் தண்டக வனத்திலே புகுந்தவுடன் ராமரும் சீதையும் இலக்குமணனும் அத்திரி மகரிஷனுடைய குடிலை பார்த்து வந்து வணங்க மூவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அச்சமயத்திலே அனுசூயை வர முனிவர் அனுசூயை பார்த்து ஜனகனுடைய மனைவியும் ஜனகனுடைய மகளும் அயோத்தி மகாராஜனுடைய மருமகளுமாகிய சீதை நம் இல்லத்திற்கு வந்திருக்கின்றால் அவளை அழைத்து அவளுக்குரிய மரியாதை செய்து அவளுடன் பேசிக் கொண்டிருங்கள் என்று சொல்லி தன் மனைவியும் அனுசூயையும் அனுப்பி வைக்கின்றார் முனிவர். திக்கு உறும் செறிபரம் தனிய நின்ற திரள் பொன் கை குறும் கண் மலை பொற்குமரர் காமம் முதலா முக்குறும்பும் அற எறிந்த வினையால் முனிவனை. இந்த முனிவனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார்ல, இவ்வளவு நீண்ட அடைமொழி பாருங்க. அப்ப எவ்வளவு சிறப்புடையவனா இருக்கணும் அந்த அத்திரி மகரிஷி. திக்குறும், திக்குன்னா திசைதோறும் இருக்கின்ற திசையானைகள், திக்குறும் செறி பரம் தனிய நின்ற அந்த திசையானைகளினுடைய தைரியமும் உறுதியும் தனிய நின்ற குறைந்து நிற்கின்ற அளவுக்கு திரள் பொன் கை குறும்னா கைனா தும்பிக்கை குறுங்கண் சிறிய கண்கள் மலை போல் இருக்கின்ற நம்முடைய அத்திரி மகரிஷி காமம் முதலாம் முக்குறும்பும் அற எறிந்த வினையால் முனிவனை. இப்பதான் சொல்றாரு,
அந்த அந்த அத்திரி மகரிஷியிலே 3 குற்றங்களும் இல்லாதவர். அதனாலதான் அத்திரின்னு பெயர் வந்தது அல்லவா? அந்த காமம், காமம் என்றால் ஆசை, ஆசை நிறைவேறாமல் போனால் வருகின்றது கோபம், கோபம் வந்தால் ஒருவன் தன் நிலையை மறக்கின்றான் மயக்கம். இப்படி அந்த முக்குற்றங்களையும் அற எறிந்த, அடியோடு தூக்கி எறிந்த வினையால் முடிவனை. வினையால் முனிவனைன்னா எல்லோருக்கும் நம்முடைய வினைதான் நம்மை ஆள்கின்றது என்றால், இந்த முனிவனுக்கு அவனுடைய வினைகளை அவன் ஆள்கின்றான் என்று பொருள். வினையால் முனிவனை புக்கு இறைஞ்சினார், அறிந்து அவனும் உவந்து புகழும். அந்த முனிவரை பார்த்து ராமன் வணங்கினார். வணங்கி அன்று இரவு அந்த முனிவருடன் தங்குகின்றனர். அன்ன மாமுனியோடும் அன்று அவன் உறைந்து அங்கேயே அந்த குடிலிலேயே தங்கிவிட்டு, அந்த முனிவரனுடைய பண்ணின மனைவி பண்ணி கற்பின் அனுசுயை பணியாள். அன்று இரவு அந்த சீதைக்கும் மற்ற இருவர்களுக்கும் அவள் அனுசுயை பணி செய்து, அணிகலன் தன்னிடம் தன்னுடைய மகன் தத்தாத்திரியருக்காக சேர்த்து வைத்திருந்த அணிகலன்களையும், தூசினோடு சந்து, தூசின்னா உடை, நல்ல சிறந்த உடைகளையும், சந்தனம் போன்ற வாசனை பொருள்களையும் இவை சுமந்த சனகன் பொன்னோடு ஏகி உயர் தண்டகவனம் புகுதலும். அந்த அந்த அத்திரி மகரிஷியுடைய மனைவி என்ன செய்கின்றால், தன்னுடைய மருமகளுக்கு என்று எடுத்து வைத்திருந்த பொருள்களை எல்லாம் சீதைக்கு அணிவித்து, இவையெல்லாம் என்னுடைய மகனுக்கு என்று நான் வைத்திருந்தது, என்னுடைய மருமகளுக்கு என்று வைத்திருந்தது, அவை உனக்கு அணிவிப்பதே பொருத்தம் என்று சொல்லி அவளை அழகு செய்து, யாரு சீதா பிராட்டியை பார்த்து அழகு செய்து உச்சி முகர்ந்து, என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கின்றதே, இந்த நகைகளும் பட்டு புடவைகளும் இந்த அலங்காரங்களும் உனக்கு அவ்வளவு அழகை தருகின்றது என்று சொல்லி அவளுடன் இனிமையாக பேசிக் கொண்டிருக்க, கம்பன் இதை பார்த்து என்ன சொன்னான்? தூசினோடு சந்து இவை சுமந்த சனகன் பொன் என்றான். சுமந்தன சுமந்த என்றால் சுமைன்னு பொருள். சுமைன்னா பாரமாக தாங்கிக் கொள்ளுதல். இந்த நகைகளும் பட்டு புடவைகளும் வாசனை திரவியங்களும் என்னுடைய சீதைக்கு அழகை அதிகப்படுத்துவதில்லை, ஏனோ அவளுடைய அழகை மங்கப்படுத்துகின்றது. அதனாலே அழகுபடுத்தாத இப்பொருள்களை சீதை வேண்டா வெறுப்பாக சுமந்து கொண்டுதான் காட்டிலே சென்றான் என்று கம்பன் அதை விவரிக்கின்றான். சுமந்த என்றால் விருப்பமில்லாமல் சுமந்து செல்லுதல் ஒரு பொருள். சுமந்த என்றால் எதையெல்லாம் சுமந்த பாருங்க. தூசினா உடைன்னு சொன்ன, உடையை சுமக்கிறாள், சந்தனத்தை சுமக்கின்றாள், அணிகலன்களை சுமக்கின்றாள். இலக்கணத்தில் இதுக்கு என்ன பொருள், என்ன பெயர் அப்படின்னா, சுமத்தல் என்றால் வினை. இப்படி எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக சுமந்த அணிகலன்களை அணிவித்து வாசனை திரவங்களை பூண்டு என்று தனித்தனி வார்த்தைகளாக சொல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக சுமந்த என்று சொல்லப்பட்டதாலே அதற்கு பொதுவினை என்ற பெயர் அந்த வார்த்தைக்கு. பொதுவினையிலே சுமந்த, வேண்டா வெறுப்புடன் சுமந்த அந்த சனகன் பொன்னோடு ஏகி உயர் தண்டகவனம் புகுதலும். இதில் என்ன சிறப்பு என்றால், அனுசுயை நான் சொன்ன மாதிரி மழை கொண்டு வருகின்றால், மும்மூர்த்திகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வருகின்றால், அதையெல்லாம் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை பெரிதாக நினைக்கவில்லை. நான் முன்பே சொன்ன மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த அந்த கேரக்டரிலே எதை கொண்டு வந்து இங்கே ராமானுஜர் முன்னாலே நிறுத்தி அவள் செய்த மாதிரி நான் செய்யவில்லை என்று சொல்கின்றாள் அல்லவா, அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது. தாய்க்கோலம் செய்தேனோ அனுசுயை போல என்று அந்த சீதையை பார்த்தவுடன், ஐயோ
இப்படி இருக்கின்றாலே, இவளுடைய திருமணம் எப்படி நடந்திருக்கும் மிதிலையிலே, அதை நான் பார்க்க முடியவில்லையே, அதனால இவளுக்கு அலங்காரம் செய்து அந்த அந்த திருமண கோலத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய மகன் திருமணத்திற்கு வைத்திருந்த பொருள்களை எல்லாம் இவளுக்கு அழகு பூட்டி ஒரு தாயாக நின்று அழகு பார்த்தாலே அந்த அந்த தாய்க்கோலம் நான் ஏதும் செய்யவில்லையே. அதுல ஒரு பொருள் இருக்கு. என்னன்னா, அந்த திருக்கோளூர் கோயில்ல பெருமாளுக்கு ரெண்டு தேவிகள். ஒண்ணு கோயில்வள்ளி, இன்னொன்னு கூடல்வள்ளி தாயார். ஒண்ணுக்கு ரெண்டாக 2 தாயார்கள் பெருமாளுக்கு இருக்கின்ற பொழுது, 2லே யாருக்குமே நான் இது மாதிரி தாய்க்கோலம் செய்து அழகு பார்க்காமல் விட்டு விட்டேனே. ஒரே ஒரு நாள் தன்னுடைய குடிலுக்கு வந்த சீதைக்கு எப்படி இவள் தவறாமல் இருந்து அவளுக்கு அலங்காரம் செய்து அழகு பார்த்தாலே, அதுவல்லவா அந்த தாய்மைக்கு உடைய ஒரு உணர்வு. அவ்வாறு தாய்மை உணர்வை வெளிப்படுத்தாமல் விட்டு விட்டேனே, தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல என்று ராமானுஜரிடம் பதில் சொல்கின்றாள். அடுத்து 8வது வரி. தந்தை எங்கே என்றேனோ துருவனை போல. துருவன் என்பது உங்களுக்கு தெரியும், நட்சத்திரம். பர்மனன்ட் பிக்சர்னு பேரு. பர்மனன்ட் பிக்சர், நிச்சயமானவன் பேரு அதுக்கு, அவனுக்கு அந்த வார்த்தைக்கு. தந்தை எங்கே என்றேனோ, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. ஒரு அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு உத்தானபாதன் என்று பெயர். 2 மனைவிகள் இருந்தார்கள் அரசனுக்கு. ஒன்று சுருதி, ஒன்று சுருசி. சுருசி இளம் மனைவி, சுருதி முதல் மனைவி. இந்த உத்தானபாதனுக்கு சுருசி மூலம் ஒரு குழந்தை பிறக்கின்றது, சுருதி மூலம் ஒரு குழந்தை பிறக்கின்றது. சுருசி மூலம் பிறக்கின்ற குழந்தைக்கு உத்தமன் என்று பெயர். சுருதி மூலம் பிறக்கின்றவனுக்கு துருவன் என்று பெயரிட்டார்கள். இளம் மனைவியாக இருப்பதனாலே அந்த உத்தானபாதனுக்கு சுருசி மேல் அளப்பரிய காதல். சுருசின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சுருசின்னா ருசின்னு இருக்கிறது அல்லவா, அதனால சுருசி மேல்தான் எப்பொழுதும் அவன் கண்ணாக இருக்கின்றான். முதல் மனைவியை பார்ப்பதும் இல்லை. முதல் மனைவியின் மூலம் பிறந்த அந்த குழந்தையையும் அவன் உதாசீனப்படுத்துகின்றான். அந்த துருவனை உதாசீனப்படுத்துகின்றான். எப்பொழுதுமே உத்தமனையே தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இளம் மனைவியாக சுருசியும் அவனுடைய முதல் மனைவியும் முதல் மனைவியின் மூலம் பெற்ற குழந்தை துருவனையும் அரண்மனையிலேயே விடாமல் அட்டகாசம் செய்கின்றார். ஒரு முறை இப்படித்தான் தந்தையினுடைய மடியிலே துருவன் உட்கார்ந்திருந்த பொழுது வேகமாக வந்த சுருசி கையை பிடித்து அவனை கீழே தள்ளிவிட்டு, தந்தையின் மடியிலே உட்காருவதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி இழுத்து அனுப்பி விடுகின்றாள். துருவன் சிறிய பையன், என்ன நடப்பது என்பது தெரியாமல் அழுது கொண்டே தன்னுடைய தாயிடம் நடந்ததை சொல்கின்றார். ஏனம்மா, நான் தந்தையினுடைய மடியிலே அமரக்கூடாதா? உத்தமனுக்குத்தான் அது உரியதா என்று கேட்கின்றாள். இல்லை, உங்கள் தந்தை உங்கள் இருவருக்கும் பொதுதான். ஆனால் உன்னுடைய சிறிய தாய் சுருசி உன்னை இவ்வாறு தந்தையுடன் பழக விடாமல் தடுக்கின்றாள் என்று தாய் சொல்ல, அந்த தந்தையிடம் நான் எப்படி செல்வது, என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள வைப்பது என்று கேட்க, அந்த தந்தை உன்னுடைய உடலுக்குத்தான் தந்தை, உன்னுடைய ஆத்மாவிற்கு தந்தை இறைவன். உலகம் எல்லாவற்றுக்கும் தந்தை இறைவன். அந்த தந்தையை நீ அடைவதற்கு முயற்சி செய்தால் இந்த தந்தை சாதாரணமாக உன்னை சேருவார் என்று தன்னுடைய தாய் சுருதி அந்த துருவனுக்கு அறிவுரை சொல்கின்றாள். சிறிய பையனாக இருந்த துருவனுக்கு புரிந்ததும் புரியாததும் மாதிரி இருக்கின்றது. சரி அம்மா, அப்படியே இருக்கட்டும். அந்த உலகத்திற்கெல்லாம் உரிய தந்தையை நான் எங்கே சென்று காண்பது என்று கேட்க,
நீ இங்கேயே இரு, ஒரு தக்க சமயத்திலே குரு வந்து வழிகாட்டுவார் அந்த தந்தையை காண்பதற்கு என்று சொல்ல, அதே மாதிரி சில நாட்களிலே நாரதர் வந்தார். நாரதர் வந்து இவர் நாரதரிடம், உலகத்திற்கெல்லாம் தந்தையாகிய இறைவனை நான் எங்கே காண்பது? தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போல. துருவன் எத்தனையோ கேள்விகள் கேட்கின்றான். அதில் முக்கியமானது, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போல. அந்த தந்தை எங்கே இருக்கின்றார்? எப்படி நான் காண்பது? எப்படி நான் அவரை பெறுவது? என்று துருவன் கேட்க, அந்த தந்தை உன்னுடைய மனத்தில் தான் இருக்கின்றார். தவம் செய் மனத்திலே இருக்கின்றாரா? அப்படி என்றால் நான் எளிமையாக அவரை பிடித்து அவர் மடியிலே உட்கார்ந்து கொள்ளலாமே, நடக்குமா என்றால் நடக்கும் என்கின்றார் நாரதர். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், 5 மாதங்கள் தவம் இருந்தால் போதும் உன் தந்தையை நீ அடைவாய் என்று சொல்ல, தவம் செய்வதற்குரிய முறையை அறிந்து கொண்டு துருவன் மதுரா நகரத்திற்கு சென்று யமுனை நதிக்கரையிலே தவம் இருக்கின்றான். தவம் என்றால் அப்படி ஒரு கடுமையான தவம். ஒரு 5 வயது 6 வயது பையன் வேற எங்கேயும் சரித்திரத்திலே இல்லாதபடி தவம் செய்கின்றான். 150 நாட்கள். முதல் 3 நாட்கள் உட்கார்ந்தபடி தவம் செய்கின்றான். அடுத்த 6 நாட்கள் நின்றபடி செய்கின்றான். அதற்கடுத்த 9 நாட்கள் ஒற்றை காலில் நின்று கொண்டு செய்கின்றான். அப்பின்பு கைகளை ஊன்றிக் கொண்டு செய்கின்றான். அடுத்து ஒரு மாதம் தலைகீழாக நின்று கொண்டு செய்கின்றான். அதே மாதிரி உணவையும் படிப்படியாக குறைத்து கடைசி கட்டத்திலே முழு பட்டினியுடன் தவம் செய்கின்றான் துருவன். துருவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. தன் தாய் சொன்னதிலும் நாரதர் சொன்னதிலும் 50 நாட்கள் 150 நாட்கள் தவம் இருந்தால் தந்தையை, உலகத்திற்கெல்லாம் காரணமாகிய தந்தையை நான் அறிவேன், நான் பெறலாம் என்பதை அவனுக்கு எந்த விதமான ஒரு ஒரு சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையுடன், அவன் பேரே நிச்சயமானவன் தானே பேரு, இந்த துருவன், நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி தவம் செய்ய தன்னுடைய மனத்திலேயே இறைவனை காண்கின்றான் துருவன். ராமாயணத்திலே பாத்தீங்கன்னா, நல் தாதையும் நீ, எனக்கு யாரு தந்தை அப்படின்னா, இது இலக்குவன் ராமனை பார்த்து சொல்வது. ராமனை கடவுளாக நினைப்பவன் இலக்குவன். அதனாலே ராமனை பார்த்து சொல்கின்றான், நல் தாதையும் நீ, தனி நாயகன் நீ, வயிற்றில் பெற்ற ஆயும் நீயே. தன் வயிற்றிலே தன்னை வைத்து என்னை பெற்றாலே தாய், அதுவும் ராமா நீந்தான், பிறர் இல்லை. எனக்கு பிறர் யாருமே கிடையாது. நல் தாதையும் நீ, தனி நாயகன் நீ, வயிற்றில் பெற்ற ஆயும் நீ, பிறர் இல்லை. பிறர்க்கு நல்க கற்றாய். உனக்கு வந்த இப்ப இந்த இந்த பதவியை, இந்த அயோத்தியை உன்னுடைய சகோதரன் பரதனுக்கு கொடுக்க கற்றுக்கொண்டாய். பிறர்க்கு நல்க கற்றாய். இது காணிதி நீ என கைமறித்தான். முற்றா மதியம் விளைந்தானை முனிந்தானை அண்ணான். முற்றா மதியம் விளைந்தானேன்னா, மதியம்னா சந்திரன், பிறைச்சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானை போல நின்றான். கைமறித்து முனிந்த கோவப்பட்டு கொண்டு நின்றான். கொடுக்காதே என்று இந்த 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 கொடுக்கிற தன்மை நீ எங்கே கற்றுக்கொண்டாய்? இது பிறர்க்கு நல்க கற்ற, இது காணிதி நீ என கைமறித்தான். தடுத்தான், கொடுப்பதை தடுத்தான் அந்த இலக்குவன் என்கின்ற பொழுது கிளியரா, நல் தாதையும் நீ, தனி நாயகன் நீ, வயிற்றில் பெற்ற ஆயும் நீ, பிறர் இல்லை, எல்லாமே நீதான் என்று இறைவனை புரிந்து கொண்டதை இலக்குவன் சொல்கின்றான். அந்த தெய்வத்தை, தெய்வம் எங்கே என்றேனோ துருவனைப் போல தெய்வம் எங்கே என்று இவனும் கேட்டான். அதற்கு நாரதரும் இவனுடைய தாயும் என்ன சொன்னார்கள்? தெய்வம் உன்னுடைய மனதிலே இருக்கின்றது, உன்னிடமே இருக்கின்றது, உன்னுடைய ஆத்மாவிலே இருக்கின்றது. நீ தவம் செய்தால் அதனை காணலாம், பெறலாம் என்று சொன்னார்கள் அல்லவா? அதே மாதிரிதான் துருவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து, மாதவன் என்னும் தெய்வம் நாட்டி, ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலும் ஆமே.
மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து. மார்வம் என்றால் மனசு, உள்ளம். உள்ளம் என்ற கோயிலை மனசிலே அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அந்த அந்த கோயிலிலேயே ஒரு தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லார்க்கு. ஆர்வம்னா அன்பு. நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் அல்லவா? அங்க மனதிலே இருக்கின்ற கோயிலிலே இருக்கின்ற இறைவனுக்கு என்ன அர்ச்சனை செய்வது? பூக்களினாலே அர்ச்சனை செய்ய வேண்டும். பூ எப்படி மனதிலே போட முடியும்? அதனாலே ஆர்வம் என்ன? அன்பு. அன்பு என்ற பூவை இடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே என்று தன் மனதிலேயே இறைவனை நிர்ணயித்து அன்பு என்ற பூவை இட்டு அந்த இறைவனை பார்த்து அவனே நமக்கு தந்தை என்பதை உறுதி செய்கின்றான் துருவன். இது இந்த கொள்கை என்பது வைணவத்தில் மாத்திரமல்ல, எல்லா சமயங்களிலும் அதனுடைய பிரிவுகளிலும் இருக்கின்றது. இப்ப சைவத்திலே நாவுக்கரசரை பார்த்தீங்கன்னா, அவரும் இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டால், உடம்பு எனும் மனை அகத்துள். நம்முடைய உடம்பு என்ற மனசுல அவருக்கு வீடு. உடம்பு எனும் மனை அகத்துள் உள்ளமே தகலியாக. சரி, கோயிலிலே பெரிய விளக்குகள் வைத்து இறைவனை வழிபடுகின்றார்கள். இந்த மனதிலே இருக்கின்ற மனை அகத்துள் எப்படி விளக்கு வைக்க முடியும்னா, உள்ளமே தகலியாக. அதுல நம்முடைய உள்ளம்தான் தகலியாக. தகலின விளக்கு. மடம்படும் உணர் நெய் அட்டி. கோயிலிலே அந்த விளக்கிலே தகலிலே நெய்யை விடுவது மாதிரி மடம்படும் உணர்வு என்ற நெய்யை இட்டு உயிரெனும் திரிமயக்கி. அந்த விளக்கில ஒரு திரி போட வேண்டும் அல்லவா? அதற்கு நம்முடைய உயிரெனும் திரியை மயக்கி இடம்படும் ஞானத்தீயால் அந்த திரியை நெருப்பு வைத்து எரிக்க வேண்டும் அல்லவா? மனசு உள்ளரே இருக்கின்ற அந்த திரியை எப்படி எரிப்பது? மனசு சுட்டுடாத? அது அந்த தீயால் இல்ல, இடம்படும் ஞானத்தீயால் எரிகுல இருந்து நோக்கில் கடம்பமர் காலை தாதை. கடம்ப மலரை அணிந்த அந்த காலை மாட்டிலே வருகின்ற தாதை என்னுடைய தந்தை கடலடி காணலாமே, அவருடைய கடலடியை அதில் காணலாமே என்று மனத்திலே வணங்கி இறைவனை காண முடியும் என்று நாவுக்கரசரும் சொல்கின்றார். காயமே கோயிலாக, உடம்பே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நேயம்னா அன்பு. அன்பே நெய்யாகவும் பாலாகவும் நிறைய நீரமை ஆட்டி பூசனை ஈசனார்க்கு. பூசனை செய்தால் போற்று அவி காட்டினோமே. சரி, பூசனை செய்கின்ற பொழுது அவின்னா இந்த பஞ்சாமிர்தம் கொடுக்கறது, படையல் பண்றது, சக்கரை பொங்கல் கொடுக்கறது சாமிக்கு. அப்படி மனசு உள்ளார இருக்கிற சாமிக்கு என்னத்தை அவி காட்டுறதல், படையல் போடுறது அப்படின்னா போற்று அவி காட்டினோமே. போற்றுதுன்னா போற்றுதல். அவனை புகழ்ந்து நாம் பாடுகின்ற பாடல்களே அவனுக்கு படையல்களாக வந்து அமைந்து நான் வணங்கினேன் என்பது மாதிரி நம்முடைய துருவனும் மனதிலே ஒரு கோயிலை நாட்டி அதிலே அன்பையும் ஆர்வத்தையும் உணர்வையும் இட்டு வணங்கி அந்த இறைவனை பார்க்கின்றார். அந்த இறைவன் மெல்ல வந்து அவனுடைய மனதிலே அமருகின்றார். அப்படியே அந்த துருவனுக்கு புல்லரித்து போகின்றது. இதுதானே நம்ம பார்த்தோம், கேட்டோம். அந்த தந்தையினுடைய மடியிலே அமர்வதற்கு வாய்ப்பில்லையா என்று தன் தாயை கேட்க, கிடைக்கும் நம்பிக்கை வை என்று சொல்லி நாரதர் மூலம் இங்கு அனுப்பினாரே, அந்த உலகத்திற்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றவர் இப்பொழுது இங்கு வர காண்கின்றேனே என்று கண்ணை விழித்து பார்க்கின்றார். அந்த தந்தை, உலகத்துக்கெல்லாம் இருக்கின்ற தந்தை அப்படியே பிரகாசமாக வந்து துருவனுடைய மடியிலே அமர்கின்றார். பாதாதி கேசம், கேசாதி பாதம், செந்தாமரை பாதங்கள், அழகான கருமை நிற திருமேனி, ஆச்சரியமான விரல்கள், அழகான கணுக்கால்கள்,
தங்கச் சதங்கை, அழகான முழங்கால்கள், முட்டி படுத்த தொடை, பட்டு பீதாம்பரம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ள கைகள், 4 திருக்கைகள், சங்கு சக்கரம் கதா பத்மம், அழகான கழுத்து, செந்தாமரை கண்கள், செங்கனி வாய், முத்துப் பற்கள், தீர்க்கமான நாசிகள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, சுருள் சுருளான கேசம், தலையில் கிரீடம், காதில் மகர குண்டலத்துடன் அந்த தந்தை உலகத்திற்கெல்லாம் தந்தை துருவனுடைய மடியிலே வந்து அமர்ந்ததை துருவன் பார்க்கின்றான். அதுதான் துருவனுடைய கதை. அந்த அந்த நிகழ்ச்சியைத்தான் இவள் இவள் ராமானுஜரிடம் சொல்லி, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போல கேட்டார். 50 நாட்களிலே அந்த தந்தையே, தன் மனதிலே இருக்கின்ற தந்தையே வந்து அமர செய்து விட்டானே துருவன். அப்படி நான் 50 நாட்கள் இல்லை, 500 நாட்கள் நான் இருந்தாலும் அந்த உலகத்திற்கெல்லாம் உரிய தந்தையை என்னால கொண்டு வர முடிந்ததா? இல்லையே. நான் எதற்கு பின்பு அங்கே திருக்கோளூரில் இருக்க வேண்டும்? அதனால் நான் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, அமர்ந்திருந்தால் என்ன, புறப்பட்டு வந்து விட்டால் என்ன என்று சொல்லி, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போல என்று 8வது வரியை முடிக்கின்றார். அடுத்து 9. இது கொஞ்சம் நீண்ட ஒரு வரி, நீண்ட பொருள்களை உடைய ஒரு வரி. வரி என்னமோ சின்னதுதான். 3 எழுத்து சொன்னேனோ கத்திர பந்துவை போலே. 3 எழுத்து சொன்னேனோ. இப்ப மொத்த வேதத்தை சொன்னேனோ என்ன பரவாயில்ல, மொத்த வால்மீகி ராமாயணத்தை சொன்னேனோ பரவாயில்ல, 1000 பெருமாளுடைய 1000 நாமங்களை சொன்னேனோ, ஓ ஃபென்டாஸ்டிக். அப்படி ஏதாவது ஒரு செயலை செய்து ஒருவன் இருந்து அவனுடைய பெயரை நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லி இருந்தால் நாம் கைதட்டி பாராட்டி இருக்கலாம். இவள் இங்க கூப்பிட்டு சொன்னது கத்திர பந்து என்ற ஒருவனை. சரி, இந்த கத்திர பந்து என்ன செய்தான் என்று கேட்டால், இப்ப நம்ம பார்த்தோம், அனுசையை தலைக்கோலம் செய்தோன சீதைக்கு திருமண அலங்காரங்கள் செய்து தன்னுடைய மகனுக்குரிய மகனுடைய திருமணத்திற்கு வாங்கி வைத்து அணிகலன்களை அணிவித்து அனுப்பிவிட்டாள் அல்லவா? அதுல என்ன பாயிண்ட்னா, அந்த அணிகலன்களை வைத்துதான் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு சென்ற பிறகு அந்த அணிகலன்கள் கீழே விழுந்து கிஷ்கிந்தையிலே கிடக்க, அதை பார்த்த அந்த வானர கூட்டங்கள் எடுத்து வைத்திருந்ததை லட்சுமணன் பார்த்துவிட்டு, இவள் என்னுடைய அண்ணியினுடைய இந்த நகைகள் என்னுடைய அண்ணியினுடையவை, அவள் அணிந்திருந்த நகைகள் தான் என்று சொல்ல, சீதையை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு முதல் காரணமாக இருந்தது இந்த அனுசூயினுடைய நகைகள் தான். அதனால்தான் தலைக்கோலம் செய்தேனோ அனுசூயை போல என்று 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 சொன்னார். தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போல, அந்த துருவ நட்சத்திரமாக இருந்து யமனுடைய தோள்களிலே ஏறி வைகுண்டத்தை அடைந்த அந்த துருவன் எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கின்றான். அவ்வாறு நானும் செய்தேனோ? இல்லை. உலகத்தினுடைய தந்தையே தன்னுடைய மனதிலே எழுப்பி வந்து உட்கார வைத்து விட்டானே. அவன் கேட்ட ஒரு கேள்வி, தந்தை எங்கே என்றேனோ என்று சாதித்தானே, அவ்வாறு நான் செய்தேனோ? இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய செயல்கள். அவ்வாறு இல்லாமல் இந்த கத்திர பந்துவை வருகின்ற பொழுது 3 எழுத்து சொன்னேனோ கத்திர பந்து, மொத்தம் 3 எழுத்து தான் சொன்னான். அந்த கத்திர பந்துவை போல நான் ஒன்றும் சொல்லவில்லையே என்று சொன்னால் அந்த 3 எழுத்துக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு? இந்த கத்திர பந்து என்பவன் ரகு வம்சத்தினுடைய ஒரு அரசன் தான். சூரிய வம்சத்திலே சிபி சக்கரவர்த்தி, பகீரதன், மாந்தாத்தா. பகீரதன் கங்கையை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தவர். மாந்தாத்தா, ரகு, இச்சுவாகு, காகுந்தன், ஹரிச்சந்திரன் போன்ற பல சிறந்த மன்னர்கள் உடைய குடியில்தான் இந்த மூடனும் மூர்க்கனுமான கடையன் கத்திரபந்துவும் பிறந்தான். தான் பிறந்த குடிக்கு ஒரு சிறிதும் ஒவ்வாத கொடுமையான காரியங்கள் பல செய்து வந்தான். மக்களை சித்திரவதை செய்தான். அரசன் அல்லவா, அதுவும் பெரிய குலத்தினுடைய அரசன். அதனாலே அவனை கேட்பார் யாரும் இல்லாமல் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டு மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய இம்சை பொறுக்காமல்
மக்கள் அலறினார்கள். அவன் தந்தை விஸ்வரதன் தன் மகனென்றும் பாராமல் கத்திரபந்துவை நாடு கடத்தினான். கத்திரபந்து ஊரை விட்டு துரத்திய பிறகு ஒரு அடர்ந்த காட்டிலே வந்து தங்குகின்றான். அந்த காட்டை தன் ஆளுகைக்குள் கொண்டு வருகின்றான். அங்கே அவன் இட்டதே சட்டம். நாட்டிலேயே அவன் இட்டதுதான் சட்டம். அத்தனை அத்தனை செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற பொழுதே அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. இந்த காட்டிற்குள் யார் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லோரும் அந்த காட்டிற்குள் நுழையவே பயந்தனர். அவனுக்கு அது வசதியாகிவிட்டது. காட்டை தன்வயப்படுத்தினான் இந்த கத்திரபந்து. ஒரு நாள் ஒரு மாமுனிவர் வழி தவறி இந்த கத்திரபந்துவின் ஆளுகைக்கு உள் இருக்கின்ற அந்த காட்டிற்குள் நுழைந்து விட்டார். கண்டவர்கள் யாவரையும் இம்சை பண்ணுகின்ற இந்த கத்திரபந்து இவரை பார்த்தவுடன் ஏனோ ஒரு பச்சாதாபம் தோன்றியது. காரணம் இல்லாமல் அவரை பார்த்தவுடன் ஒரு அன்பு மனதிலே சுரந்தது. தன்னுடைய கொலைக்கருவிகளை எல்லாம் கீழே வைத்துவிட்டு பசியினாலும் மயக்கத்தினாலும் கீழே விழ இருந்த அந்த முனிவரை, மாமுனிவரை கைகளாலே தாங்கி குடிப்பதற்கு நீரையும் உண்பதற்கு உணவையும் கிழங்குகளையும் கொண்டு வந்து கொடுத்தான். நடந்து களைத்து வந்த அவனுடைய கால்களை வருடி கொடுத்தான். முனிவர் இவனை பார்த்து, ஓரளவுக்கு இங்கே இருக்கின்ற ஒரு அரசன் மிக மோசமானவன், அந்த கத்திரபந்து பார்ப்பவர்கள் எல்லாம் கொன்று விடுவான், இம்சை செய்வான் என்று தெரிந்து வைத்திருந்தார். ஆனால் இவன் இப்படி நம்முடன் இவ்வளவு அன்பாக இருக்கின்றானே என்று நினைத்து, நீ இப்பொழுது இங்கே அரசனாக இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? மறைக்காமல் சொல் என்று கேட்க, முனிவர் கேட்டதற்கு மறைக்க முடியாமல் தன் கொடுமையான வாழ்க்கை நிகழ்ச்சிகளை அவன் எல்லாவற்றையும் கூறினான். உண்மையை மறைக்காமல் அவன் கூறியதே அந்த முனிவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் கொடுத்தது. அப்பொழுதே இவன் உண்மை இவ்வளவு சுத்தமாக கொஞ்சம் கூட தான் செய்த தவறுகளுக்கு வெட்கப்பட்டு அதை மறைக்காமல் பேசுகின்றானே என்று நினைத்து அவனை பாராட்டி, நீ முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நீ உணர்ந்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தானே ஒழிய பின்னோக்குதல் கிடையாது என்று சொல்லி அவனை பாராட்டி, அவனை திருத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார். இப்ப நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? திருந்துவதற்கு தயாராகிவிட்ட இந்த கத்திரபந்துவை உடனே நமக்கு தெரிந்த வேதங்களை எல்லாம், திருவாசகம், தேவாரங்களை எல்லாம், 4000 திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் சொல்லி, பொருள் சொல்லி, கதைகளை சொல்லி, இது இருக்கின்றது எல்லாம் படித்துப்பார், மனப்பாடம் செய்கின்ற நாம் சொல்லி இருப்போம். கத்திரபந்துக்கு அந்த அளவிற்கு ஞானமும் கிடையாது, அறிவும் கிடையாது என்பதை முனிவர் அறிவார். அதனாலே இந்த புராண இதிகாச வேத தத்துவங்களை ஒன்றும் பேசாமல் இந்த முனிவர் கோவிந்தா என்ற இறைவனுடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லி வர பணித்தார். நீ எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உன்னோட வாயிலிருந்து என்ன வர வேண்டும் என்றால் இறைவனுடைய திருநாமமாகிய கோவிந்தா என்ற வார்த்தையே வர வேண்டும். அது உன்னை மனிதனாக்கி வைகுந்தத்தையும் உனக்கு கொடுக்கும் என்று சொல்ல, அவ்வாறே அதற்கு பொருள் ஏதும் தெரியாமல், அது சரியான முறையிலே நாம் சொல்கின்றோமா இல்லையா என்பதையும் உணராமல் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கத்திரபந்து மோட்சத்தையே பெற்றுவிட்டார். அதான் 3 எழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவை போலே. அது என்ன சொல்லாமல் விட்டால் என்றால், வெறும் 3 எழுத்தை சொல்லி மோட்சத்தை அடைந்தேனோ கத்திரபந்துவை போல என்று சொல்லவில்லை அவள். 3 எழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவை போல என்று சொல்லி அவனுக்கு அத்தனை அளவு அந்த 3 எழுத்திலே நம்பிக்கை இருந்த காரணத்தினாலே ஒன்றையும் அறியாமல் வெறுமனே 3 எழுத்தை கோவிந்தா 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 என்று சொல்லியே
அவன் வைகுண்டத்தை பெற்று விட்டானே, அவனை மாதிரி நான் ஏதாவது சொன்னேனோ, கத்திரபந்து மாதிரி நான் சொன்னேனோ, அங்கேயே திருக்கோளூரிலே இருப்பதற்கு நான் அங்கே இருந்தால் என்ன, இங்கே காட்டிலே வெளியிலே இருந்தால் என்ன என்று நம்முடைய பெண் சொல்கின்றாள். இந்த கத்திரபந்தினுடைய கதையை படித்த தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய திருமாலையிலே மாய்த்த வல்வினையுள் நின்று, நம்மை மாய்த்தன மாய்தல் என்று இறத்தல், நம்மை இறப்பதற்காக நம்மை அழிப்பதற்காக நாம் செய்த வல்வினை மீறி நம்மால் எங்கும் போக முடியாது. அந்த வல்வினையுள் மாய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பெயரால், இறைவனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கு அந்த எழுத்துல. ஆனால் மூன்றெழுத்து உடைய கோவிந்தா என்ற பெயரை கொண்டு, மூன்றெழுத்து உடைய பெயரால், மூன்றெழுத்து சொன்னேனோ சொன்னால நம்ம பெண்ணு, அதே மாதிரி மூன்றெழுத்து உடைய பெயரால் கத்திர பந்துவும் அன்றே பரங்கதி கண்டு கொண்டான். வெறும் மூன்றெழுத்து சொல்லியே இவ்வளவு கொடுமையான செயல்களையும் கொலை குற்றங்களையும் கற்பழித்தலையும் செய்த அந்த கத்திர பந்து அன்றே பரங்கதி கண்டு கொண்டான். பரங்கதினா பரமனுடைய கதின்னு இருக்கும் இடத்தை கண்டு கொண்டான், பார்த்து கொண்டான். இத்தனை அடியாரானார்க்கும் இறங்கும் நம் அரங்கன் ஆய சிந்தனை பெற்றும் அந்தோ பிறவியில் பிணங்குமாறே. அந்த கத்திர பந்து மாதிரி இல்லாமல் இத்துணை அடியானார்க்கும் இறங்கும், இப்படி எந்த அடியார்களுக்கும் இறங்குகின்ற நம்முடைய அரங்கன் நம் ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்ற பெருமாள் சித்தனை பெற்றும், அந்த சித்தனை நாம் பெற்றும் அந்தோ பிறவியில் பிணங்குமறை. அந்த மாதிரி தெளிவாக பக்தியுடன் மூன்றெழுத்தை சொல்லாத காரணத்தினாலே பிறவியுள் பிணங்குமாறே. ஒவ்வொரு முறையும் இந்த பிறவிலேயே நான் பிறந்து இறந்து அழிந்து கொண்டிருக்கின்றேனே, அந்த கத்திர பந்துவை போல நான் எப்பொழுது மூன்றெழுத்து சொல்லி மோட்சத்தை அடைவது என்று தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையிலே சொல்கின்றார். அப்ப இதுல 2 கோட்பாடுகள் வெளிவருகின்றன. ஒன்று, இறைவனை அடைவதற்கு வேத ஆகமங்கள் இதிகாசங்கள் போன்ற தத்துவங்கள் நமக்கு தெரிய வேண்டியதில்லை என்பது ஒன்று. வெறும் அவனுடைய நாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டிருந்தாலே போதும் என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கின்ற போதும் சரியாக செய்ய வேண்டும் என்பதும் கிடையாது. ஏதோ செய்தோம். அதுல இருக்கின்ற பக்தியும் அன்பும் ஆர்வமும் தான் முக்கியமே தவிர சொல் ஒலியும் மொழியும் முக்கியமல்ல என்பது இரண்டாவது. 2 கருத்துக்களையும் இப்பொழுது நாம் சிந்தனை செய்வோம். இறைவனுடைய நாமம் அது ஒன்றே நம்மை மோட்சத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்ற இந்த கத்திர பந்துவினுடைய கதை எதை காட்டுகின்றது என்றால், 3 எழுத்தல்ல, 2 எழுத்தல்ல, 5 எழுத்தல்ல, 8 எழுத்தல்ல, எத்தனை எழுத்தாக இருந்தாலும் இறைவனுடைய நாமம் நம்மை காப்பாற்றும். எப்ப காப்பாற்றும்? அந்த நாமமே நாம் சிந்தனை செய்து கொண்டிருந்தால், அந்த நாமத்தையே நாம் உச்சரித்துக் கொண்டிருந்தால், அந்த நாமம் நம்முடைய எண்ணங்களிலே எல்லாம் இரண்டர கலந்து இறைவனையை நினைக்க வைத்து நமக்கு பரங்கதியை கொடுக்கும். அதுதான் பொருள். ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டு நாம் ராமா என்பதனாலே நான் கத்திர பந்தையோட அதிகமான முறை ராமா என்று சொன்னேன், எனக்கு வைகுண்ட பதவி கிடைக்காது. அந்த ராமா என்று சொல்கின்ற பொழுது ராமனுடன் நாம் ஐக்கியமாக வேண்டும். அத்தனை சிந்தனையுடன் நாம் அதை செய்ய வேண்டும். கம்பனை எடுத்துங்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. எல்லா நன்மைகளையும் எல்லா செல்வத்தையும், கவிச்செல்வம், கல்வி செல்வம், பொருட்செல்வம், இப்படி எல்லா மக்கள் செல்வம், இப்படி எல்லா செல்வங்களையும் நாளும் நல்குமே. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு சிதைந்து தேய வைத்து விடுமே.
சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. நமக்கு இன்னும் பிறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது, எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து விடுமே. இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. இங்கே நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை 3 எழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவை போல என்று சொல்லி, கத்திரபந்து 3 எழுத்துடைய கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி மோட்சத்தை பெற்றான் என்று சொன்னால் அவளுக்கு ஒன்று ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலேயே, ராமா என்ற 2 எழுத்தினாலேயே நாம் இந்த பிறவிலேயே நாம் சென்னத்தையும் மரணத்தையும் தீர்த்து இறைவனை அடைய முடியும் என்று இச்செய்யுள் கூறுகின்றது. ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சியே வருகின்றது. வாலி அடிபட்டு விழுந்து கிடக்கின்றான். தன்னுடைய மார்பிலே குத்தப்பட்ட அந்த அந்த முதுகிலே குத்தப்பட்ட அந்த அம்பை எடுத்து பார்க்கின்றான். ராமா என்று அதிலே பொறிக்கப்பட்டுள்ளது. எய்தாவில் நிற்கின்றவனை பார்க்கின்றான். ராமன் என்பதை புரிந்து கொள்கின்றான். அப்ப சொல்கின்றான், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை. இம்மையே எழுமை நோய்க்கும், இந்த பிறவிலேயே எழுமை நோய்க்கும், நமக்கு வர இருக்கின்ற 7 பிறவிகளை இல்லாமல் நீக்கின்ற மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை, எல்லா சிறப்புகளையும் நம்மிடம் வந்து சேர்க்கின்ற அந்த 2 எழுத்து நாமம், 2 எழுத்து நாமம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டேன். இதுல எப்படி 2 எழுத்து 3 எழுத்து எப்படி பார்க்கணும்னா, புள்ளி வைத்த எழுதப்பட்ட எழுத்தை எழுத்தாக நாம் கணக்கில் எடுத்து கூடாது. அப்ப ராமன் என்றால் இன்னும் எடுத்துட்டீங்கன்னா ராமா தான் அது. கோவிந்தான கோவி இந்து, அந்த இந்து வந்து ஒரு அது கணக்கு கிடையாது. அதனாலே அது 3 எழுத்து, ராமன் 2 எழுத்து. இப்படி ராமாயணத்திலே ராமநாமம் சொல்லியவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள் என்று கம்பன் தெளிவாக கூறுகின்றான். ராமாயணம் எழுதப்பட்ட கதைக்கு வாருங்கள். வால்மீகி என்ன செய்தார்? ஒரு வேடனாக இருந்தார். காட்டிற்கு வருகின்ற மக்களை கொள்ளையடித்து அவர்கள் கொண்டு செல்கின்ற செல்வங்களை எல்லாம் வழிபறித்து வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் கொடுத்து தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். நாரதர் வந்தார். இது என்ன வாழ்க்கை? இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்கின்றாய், இது உனக்கு வினையல்லவா சேர்த்து கொடுக்கும். அவர்கள் உன்னுடைய மனைவியும் மக்களும் உன்னுடைய செயலுக்குரிய வினையை ஏற்க மாட்டார்கள். நீ உன்னுடைய செயலுக்குரிய நீ இப்ப கொடுக்கின்ற பொருளை ஏற்பார்களே ஒழிய அதனுடைய வினை பயனை ஏற்க மாட்டார்கள் என்று சொல்லி வால்மீகிக்கு புரிய வைத்து, ஐயா முனிவரே, நான் இப்படி தவறு செய்து விட்டேனே, நான் இனிமேல் என்ன செய்து என்னுடைய பாவத்தை கழித்து நான் ஈடேறுவது என்று கேட்க, நாரதர் ராமநாமத்தை சொல்லி இதையே உச்சரித்து நீ உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள் என்று சொல்கின்றார். ராமநாமத்தை உச்சரிப்பதற்கும் அந்த வால்மீகி முனிவனுக்கு, அந்த வேடனுக்கு தெரியவில்லை. இதை எப்படி நான் உச்சரிப்பது? இது எனக்கு வரமாட்டேன் என்கிறதே என்று கேட்க, நாரதர் சிரித்து கொண்டே, நாம் இருவரும் இருக்கின்றோமே இந்த மரத்தின் கீழே, இந்த மரத்திற்கு என்ன பெயர் என்று கேட்க, ஓ இதுவா, இது மராமரம் என்று சொல்ல, அதுதான் ராமநாமம். மராமரம் 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 என்று சொல், அதுவே ராமா 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 என்று மாறிவிடும் என்று சொல்லி மராமரம் என்ற சொல்லை என்ற நாமத்தை சொல்லி பிற்காலத்திலே அதையே சொல்லி 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 ராமா 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 என்று மாறி ராமநாமத்தை சொல்லி வால்மீகி அந்த ராமனுடைய முழு சரித்திரத்தையும் எழுதுவதற்கு தகுதி அடைகின்றார். அப்ப ராமநாமத்தினுடைய அந்த 2 எழுத்தினுடைய நாமத்தினுடைய பெருமையை பாருங்கள். அப்படி அந்த 2 எழுத்தை சொல்லுகின்ற பெருமையை சொல்லுகின்ற பெருமை என்றால் யார் வேணாலும் ராமா ராமா என்று சொல்லலாம், கோவிந்தா கோவிந்தா என்று 3 எழுத்தை சொல்லலாம், நாராயணா என்று 5 எழுத்தை சொல்லலாம். ஆனால்
சொல்கின்றதனாலே அந்த இறைவனை பெறுகின்ற அளவுக்கு நம்மால் சொல்ல முடியுமா என்று பார்த்தால் இந்த பெண் பிள்ளை சொல்கின்றால் அப்படி எதுவும் நான் சொல்லி பெறவில்லையே என்று என்று வருந்தி, அதனாலே நான் இங்கே இருந்தால் என்ன போனால் என்ன என்று பதில் சொல்கின்றாள் ராமானுஜருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் திருமொழியிலே இந்த இறைவனுடைய நாமத்திற்கு அதனுடைய சிறப்புகளுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார். அதுல பாருங்க, காசும் கரையுடை கூரைக்கும் ஆங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்தை பேரிடும் ஆதர்கால். காசுன்னா நம்முடைய பொற்காசுகள், கரையிடை கூரைக்கும், கரைன்னா கலர், நல்ல கலரான, கூரைன்னா ட்ரெஸ், ஆடைகளுக்கும், காசுகளுக்கும் ஆடைகளுக்கும், ஆங்கோர் கற்றைக்கும், கற்றைன்னா நெல் கற்றை சொல்றாங்கல்ல, வயல்ல கத்தைய நெல் இருக்குல்ல, ஆங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு இவற்றையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்ற ஆசையினாலே அங்கு அவத்தைன தாழ்வான பெயர்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு இடுகின்ற ஆதர்கால்னா இழிவானவர்களே. ஆதார்ன்னு சொல்றாங்கல்ல, தமிழ்ல அதுக்கு பொருள் இழிவு. ஆதர்கால் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினா மகிழ்ச்சியுடன் இருந்திருந்தால். கேசவன்னா இறைவனுடைய பெயர்ல ஒன்று. கேசவன்னா அழகான தலைமுடியை உடையவன் பேரு. கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து இருமினோ மகிழ்ச்சியுடன் இருங்கள். நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகால். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கேசவன் என்று பெயரிட்டு கேசவா என்று நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நாமம் உங்களை வாயிலே பழகி வேறொன்றும் நினைக்காமல் கேசவனையை நினைத்து நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அந்த தாயானவள் நரகத்திற்கு புகாமல் சொர்க்கத்திற்கே போவாள் என்று ஆரம்பிக்கின்றது இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய பதிகம். ஒரு பாட்டு 2 பாட்டு இல்ல, பாருங்க. அங்கு ஒரு கூரை அரைக்கு உடுப்பதன் ஆசையால். கூரைனா உடைன்னு சொன்ன, அரைக்குன்னா இடுப்புக்கு. அங்கு ஒரு கூரை இடுப்புக்கு உடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாதியின் பேரிடும் ஆதர்கால். மங்கிய மானிட சாதியில பிறந்தா கண்டிப்பா செத்தே ஆகணும் அல்லவா? அது ஒரு நாள் மங்கி போயிடும், விரைவிலேயே மங்கி போயிடும். வயசாகி எல்லா சிறப்புகளையும் இழந்து மங்கி போய்விடும். அந்த மங்கிய மானிட சாதியின், அந்த சாதியிலே பேரை இடுகின்ற ஆதர்கால், கீழானவர்களே. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான் சொல்றாரு இந்த இதுல பெரியாழ்வார். செங்கன் நெடுமால் கிரிதரா. கிரிதர்னா கிரிதர். செங்கன் நெடுமால் கிரிதர்னா கிரிதரா என்று அழைத்த கால் நங்கைகால் நாரணன் தம் அன்னை நரகம் புகால். செங்கன் நெடுமால் கிரிதரா என்று பெயரிட்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைத்தால், பெண்களே, நாரணன் தம் அன்னை நரகம் புகால். அவளே அந்த இறைவனுடைய பெயரையே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இட்டு அழைத்து கொண்டிருப்பதனாலே உங்களுக்கு எப்பொழுதுமே நரகம் உள்ளே செல்ல மாட்டீர்கள். உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் உகந்து. உச்சியில் எண்ணெயும்னா தலையிலே எண்ணெய் வைத்து, சுட்டினா நெற்றியிலே அலங்கரிக்கின்றார்கள் அல்லவா, அந்த சுட்டு, அந்த நெற்றியிலே சுட்டியும் தோளிலே வளையும். உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் உகந்த மகிழ்ச்சியுடன் எச்சம் பொழிந்தீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு எச்சம்னா மீதி. நமக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மீதி இருப்பவர்கள் நம்முடைய மக்கள். அந்த காலத்துல இருந்தாங்க, இப்ப கிடையாது நமக்கு. அது மாதிரி நம்மளால நம்ப முடியாது. இருந்தாலும் அந்த காலத்திலே ஒருத்தவங்களுக்கு மீதியாக இருப்பது, வாழ்க்கையிலே மீதியாக இருப்பது அவருடைய பிள்ளைகள். அதனாலதான் அவர்களுக்கு எச்சம்னு பேரு. உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் உகந்து எச்சம் பொழிந்தீர்கள். என் செய்வான் பிறர் பேரிட்டீர். என்ன பண்ணீங்க நீங்க? பிரத்தியாருடைய பேரையெல்லாம் அந்த உங்களுடைய எச்சத்திற்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு இட்டீர்களே. பிச்சை புக்காயிரும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின். என்ன பண்ணது? பிச்சை எடுத்தாலாவது என் பெருமானுடைய நாமத்தையே நீங்கள் இட்டிருந்திருக்கலாமே. நாரணன் தம் அன்னை நரகம் புகால். அந்த 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 தாயானவள் அந்த
எம்பிரானுடைய திருநாமத்தையே அவள் சொல்லி இருந்திருந்தால் அவளுக்கு நரகம் வந்திருக்காதே. மானிட ஜாதியில் தோன்றிற்று. ஓர் மானிட ஜாதியை மானிட ஜாதியின் பேரிட்டால் மறுமைக்கு இல்லை. வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நானுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. மானிட ஜாதியில் தோன்றி மனிதனாய் பிறந்து ஓர் மானிட ஜாதியை அந்த 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 குழந்தை அந்த குழந்தையும் ஒரு மானிட ஜாதி தானே. அந்த மானிட ஜாதியை மானிட ஜாதியின் பேரிட்டால் அதுக்கு வேற ஒரு நல்ல ஒரு தேவலோகத்தினுடைய இறைவனுடைய பெயரை வைக்காமல் ஒரு மானிட ஜாதியினுடைய பெயரை பேரிட்டால் மறுமைக்கு இல்லை. அது உங்களுக்கோ அந்த அந்த குழந்தைக்கோ மறுமைனா இப்பிறவி சென்று அடுத்த பிறவியிலே ஏதாவது பயன்படுமா? பயன்படுதுன்னா நம்ம பிறந்தது, பிறக்க வைத்தது, பெயர் எல்லாமே இந்த மானிட ஜாதிக்குரிய பெயராக விட்டது, மறுமைக்கு இல்லை. வானுடை மாதவா, வானத்திலே இருக்கின்ற மாதவனுடைய பெயரிட்டால் வானுடை மாதவா கோவிந்தா, அவனும் வானத்தில் இருக்கிறவன் தானே. வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்தக்கால் நானுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அடுத்து ஐயோ மலமுடை யூத்தையில் தோன்றிற்று. ஓர் மல ஊத்தையை மலமுடை ஊத்தையின் பேரிட்டால் மறுமைக்கு இல்லை. மறுமைன்னா அடுத்த ஜென்மத்திற்கு ஏதாவது பயன் உண்டான்னா இல்லை. எப்ப பயன் இல்லை? மலமுடை யூத்தையில் தோன்றிற்று. இந்த 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 ஒரு மலக்குழியிலே பிறந்த மலமுடை யூத்தையில் தோன்றிற்று. ஒரு மல ஊத்தையை, ஒரு மலத்தையே தன்னுடைய உடலிலே உடைய ஒன்றை மலமுடை யூத்தையின் பெயரிட்டால், மலமுடை யூத்தையின் பெயரிட்டால் இன்னொரு மலமுடைய ஒன்றை பார்த்து அந்த பெயரை இந்த குழந்தைக்கு இட்டால் மறுமைக்கு இல்லை. அடுத்த பிறகு ஏதாவது பயனுண்டாதனால கிடையாது. குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால், நல்ல சீரிய சிறப்பான குலமுடைய வானுலகத்தில் இருக்கின்ற கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால் நலமுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நாரணனுடைய பெயரை சொல்கின்ற நம்முடைய அன்னை நரகம் புகாள். அடுத்து பாருங்க. நாடும் நகரமும் அறிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் விழுந்து வழுக்காதே சாடிர பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். 2 கதை இருக்குது இல்ல. நாடும் நகரமும் அறிய மானிட பேரிட்டு, குழந்தை பிறக்குது. இந்த இந்திய நாடெல்லாம் பெயர் அறிந்தது யார்? இப்ப மோதின்னு வச்சுங்க, இல்லைன்னா கோலின்னு வச்சுங்க. இது மாதிரி உலகமும் நாடும் நகரமும் அறிய அந்த அந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயரை, மானிடர் பெயரை இட்டு பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் விழுந்து வழுக்காதே. இப்படி பேரிட்டதுனால நீங்க சிறப்புடன் இருக்க முடியுமான்னா ஒன்றும் சிறப்பு கிடையாது. அது தானா அந்த 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 எந்த சிறப்பும் இல்லாமல் குழியிலே விழுந்து வழுக்கி இறந்துதான் போகும். நாடும் நகரமும் அறிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் வீழ்ந்து வழுக்காதே சாடினா சகடாசுரன். அந்த கண்ணன் கோகுலத்தில் இருக்கின்ற பொழுது கம்சன் சகடாசுரன் என்ற அரக்கனை அனுப்ப காலால் உதைத்து அவனை உடைத்த அந்த சகடாசுரன் சாடிர பாய்ந்த தலைவா, அந்த சகடாசுரனை கொன்ற தலைவா தாமோதரன் என்ன? தாமோதரனா அந்த யசோதை இவன் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு பலர் வீட்டிற்கு சென்று தயிர் பானைகளை எல்லாம் உடைக்கின்றானே என்று சொல்லி உரலிலே இவர் பெரிய கயிற்றை, தாம்பு கயிற்றை எடுத்து இவனுடைய வயிற்றிலே கட்டி விடுகின்றாள். அதரம்னா உதரம் என்றால் வயிறு. அந்த வயிறை விளங்க வைத்த, தாயினுடைய வயிறை விளங்க வைத்த கிருஷ்ணா தாமோதரா என்று நாடுமீன், தாமோதரா என்று நாடுமீன். இந்த பெயர்களை எல்லாம் நீங்க வைக்க வேண்டும். நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அடுத்து மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்று இன்று இருக்கும் ஏழை மனிதர்கள். சபாஷ். மண்ணில் பிறந்து மண்ணாகும். நாம பிறக்கிறோம், மண்ணுல பிறக்கிறோம், மண்ணை உடையவர்களாக பிறக்கின்றோம். பின்பு என்ன ஆகின்றோம்? மண்ணிலே போய் மண்ணாகி சேர்ந்து விடுகின்றோம். அது என்னன்னா, நம்முடைய உடம்பு என்பது
5 பஞ்சபூதங்களே உடையதுதான். நீர் இருக்கின்றது, நெருப்பு இருக்கின்றது, வாய், காற்று இருக்கின்றது, வெற்றிடம் இருக்கின்றது. ஆனாலும் இதனுடைய பெரும்பகுதி, நம்முடைய உடம்பினுடைய பெரும்பகுதி மண்ணாக இருப்பதனாலே, மண்ணையே உதாரணமாக ஆரம்பித்து மண்ணில் பிறந்து மண்ணாகும் மற்ற இதே மாதிரி இருக்கின்ற ஒரு மானிடனுடைய அவன் என்ன பண்ணா, மண்ணாய் பிறந்து மண்ணிலேயே சேர்ந்த ஒரு மானிடனுடைய பெயரை இட்டு அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இப்படித்தானே இவனுடைய வாழ்க்கையும் போகும் என்ற வருத்தம் எதுவும் இல்லாமல் எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும் ஏழை மனிதர்கள். ஏழை மனிதர்கள்னா இதுல காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க கிடையாது. ஏழைகால் அப்படின்னா இலக்கணத்துல ஏழை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா நுண்ணுணர்வின்மை வறுமைன்னு பேரு. நல்ல சிந்தனை இல்லாதவர்கள் எல்லோரும் ஏழைதான். வறுமைதான் அவங்கள. நுண்ணுணர்வின்மை வறுமை. வேகம் இல்லாதவர்களை ஏழை என்கின்றார்கள். இப்படி வேகம் இல்லாமல் மண்ணிலே பிறந்து மண்ணாய் போகின்ற மற்றொரு மானிடனுடைய பெயரை வைத்து ஏதும் எண்ணம் என்றும் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமீன். கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன், கரிய மேகத்தினுடைய நிறத்தை உடைய கருமுகில் வண்ணன் பெருமாளுடைய நாமமே நன்னுமீன். அவனுடைய பெயரையே நீங்கள் நினைத்து பார்த்து வையுங்கள். நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அத்தகைய குழந்தையினுடைய அன்னை அந்த பெயரையே சொல்லிக் கொண்டிருப்பதனாலே நரகம் புகாள். 2 இருக்கு. நம்பி பம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாளில் அழுகிப்போம். செம்பெருந் தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்தக்கால் நம்பிகால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இது என்னன்னா எவ்வளவு கொலோக்கியலா எளிமையா பாட்டு எழுதுறாங்க பாருங்க. நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால், நாட்டிலே இருக்கின்ற மானிடர்களுடைய பெயரை இட்டால், அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு? நம்பினா என்ன? நம்பினா நற்குணங்களை உடையவன் நம்பி, எல்லா செல்வங்களையும் உடையவன் நம்பி. அந்த நம்பிக்கை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த நம்பின்னு பேர் வைக்கிறவங்க எல்லாம் செல்வநாயகன் பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி வச்சா அழகா லட்சுமின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப நீ லட்சுமியை விட்டுருக்காங்க, அது சாமி பேர். அது மலர்கொடின்னு பேர் வைக்கிறாங்க. மலர் மாதிரி கொடி உடையவள். அப்படி ஒரு பெயரை வைத்தால் அந்த பெயருக்குரிய தன்மையை அவர்கள் பெறுவார்கள் என்று நம்பி அந்த பெயரை பெற்றோர்கள் வைக்கின்றார்கள். நம்பி நல்ல பெயர் தானே, நலமுடையவன், எல்லா செல்வங்களையும் உடையவன் என்று நினைத்து நம்பி பம்பி என்று நாட்டு மானிட பெயரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாளில் அழுங்கிப்போம். பிம்பி பம்புன அதுக்கெல்லாம் ஒன்றும் பொருள் கிடையாது. பொருள் இல்லாத வார்த்தைகளையும் இப்ப வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இங்க படிக்கட்டு இருக்கிறதுல ஒருத்தன் கோபத்துல பார்த்தா வெறுப்புல பதில் சொல்றான். இங்க படிக்கட்டும் கிடையாது, கிடிக்கட்டும் கிடையாதுங்கிறாங்க. அதாவது அதற்கு உரிய சப்தத்திலே பொருள் இல்லாத ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கின்றது மனிதனுடைய வழக்கம். அப்படி நம்பி பெம்பின்னு பேர் வச்சால் நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாளில் அழுங்கி போகல. 4 நாள்ல போயிடும் எல்லாமே. செம்பெரும் தாமரை கண்ணன் பேரிட்டு அழைத்தக்கால், நல்ல பெரிய தாமரை கண்களை உடையவனுடைய பெயரை இட்டு அழைத்தக்கால் நம்பிகால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். சரி, கடைசி பாட்டு. ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையே என் முகில் வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலம் ஆடி திரும்பினே நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். ஃபைனல் பாட்டு கிளைமாக்ஸ் தான். என்னன்னா, ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல், நல்ல ஊசி போன வீணா போன நீர் பாத்திரத்திலே அமுதத்தை ஊற்றினால் அந்த அமுதத்தினுடைய தன்மையினாலே அந்த ஊத்தை குழியினுடைய தன்மையை மாற்றி ஊத்தை குழியில் அமுதம் பாய்ந்து அது அமுதத்தினுடைய தன்மையை பெறுவது போல, அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையே என் முகில்வண்ணன் பேரிட்டு, உங்கள் குழந்தை மூத்திர குழந்தைதான், மூத்திரம் தான் விடும் அடக்க முடியாமல், அந்த குழந்தைக்கு என்னுடைய முகில்வண்ணன்னா மேகவண்ணனுடைய பெயரை, பெருமாளுடைய பெயரை, கருமை நிறமுடைய பெருமாளுடைய பெயரை என் முகில்வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திரும்பினே. இப்படி நன்றாக ஒரு பெயரை வைத்து மகிழ்ச்சியுடன் பாடி திரியுங்கள். நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நாத்தகு என்றால் அந்த பெயரையே சொல்லி சொல்லி அந்த நாக்குக்கு நல்ல தகுதியை பெற்ற காரணத்தினாலே அந்த தாய் ஒரு நாளும் நரகத்திற்கு போக மாட்டாள் என்று சாதிக்கின்றார் நம்முடைய பெரியாழ்வார். அப்படி
இந்த காலத்திலே இறைவனுடைய பெயரை குழந்தைகளுக்கு வைக்காமல் ஏதேதோ பொருள் இல்லாத பெயர், பம்பைன்னு சொன்ன நம்பி பம்பின்னு பார்த்தோம்ல, பொருள் இல்லாத பெயர்களையும் வெறும் சப்தத்திற்காக பெயர்களையும் வைத்து வேறொருடைய பெயர்களை எல்லாம் வைத்து இப்படி வீணாகி போகின்ற வழக்கம் நம்முடைய பெரியாழ்வார் காலத்திலேயே இருந்தது என்று சொன்னால் அதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அப்பிருந்து அந்த பழக்கம் இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றதுதான் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. இந்த 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 4000 வருகின்ற இந்த 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 பாடல்களை படித்த பிறகாவது இதனுடைய உண்மையும் பெருமையும் நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி கதையாக ஒன்றை சொல்லி பூர்த்தி செய்ய விரும்புகின்றேன். ஒரு பெரிய யோகி திருப்பதிக்கு செல்கின்றார். அங்கே புஷ்கரணையிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த குளக்கரையிலே சிந்தனை செய்து கொண்டு யோகத்திலே அமர்ந்திருக்கின்ற சமயத்திலே வேகமாக ஒரு கிராமவாசி வருகின்றான். இடுப்பிலே ஒரு கோமணத்தை கட்டி கொண்டு வருகின்றான். தடால் என்று அந்த புஷ்கரணையிலே குதிக்கின்றான். இப்ப கோயில் குளங்களிலே நம்ம அது மாதிரி குதிக்க கூடாது. அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே குளத்திலே குதிக்கின்றான். 3 முறை வேகமாக முழுங்கி எழுந்திருக்கின்றான். ஒரு முறை எழுந்திருக்கின்ற போதும் கோயிந்தா 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 என்று கத்துகின்றான். 3 முறை முழுங்கி எழுந்தாயிற்று. 3 முறை கோயிந்தா 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 என்று கத்தி ஆயிற்று. கரைக்கு வருகின்றான். படிக்கட்டிலே வேகமாக நிற்கின்றான். அங்கே இருக்கின்ற திருப்பதி கோயிலினுடைய கோபுரத்தை பார்க்கின்றான். கோயிந்தா, போன முறை நான் வந்தேன், போன வருஷம் இதே தேதி வந்தேன். கோயிந்தா, 3 முறை குளத்திலே மூழ்கினேன். கோயிந்தா 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 என்று உன்னை பார்த்து நான் கூவினேன். என்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டேன். ஒரு வருஷம் பூரா எனக்கு எந்த குறையும் இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து 3 முறை குளித்து கோயிந்தா 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 என்று கூறியுள்ளேன். இந்த வருஷமும் எனக்கு ஒரு குறை இல்லாமல் பார்த்துக் கொள்வாய் என்று சொல்லி வேகமாக நடைய கட்டினான். கோவிந்தா என்று கூட இறைவனுடைய பெயரை சொல்ல தெரியாமல் கோயிந்தா 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 என்று கூறுகின்றானே, இவனை நாம் திருத்த வேண்டுமே என்று நினைத்து கொண்டு எழுந்த அந்த யோகி கடைசியாக சொன்ன அவன் இந்த சொற்களை பார்த்துவிட்டு, இவனையா நாம் திருத்துவது? வெறுமனே கோயிந்தா என்று சொல்வதற்கே இவனுக்கு எல்லா நன்மைகளையும் இறைவன் கொடுக்கின்றாரு என்று சொல்லி அப்படியே இருக்கட்டும் என்று அமர்ந்து விட்டார் அந்த இடத்திலே. அதனாலே இந்த இந்த 3 எழுத்து சொல்கின்ற பழக்கத்தையும் சரியில்லாமல் சொன்னா கூட இந்த திருப்பதியிலே இந்த புஷ்கரணையிலே அந்த ஒரு கிராமவாசிக்கு நடந்தது மாதிரி கோவிந்தா என்று சொல்லாமல் கோயிந்தா என்று சொன்னால் கூட இறைவன் தன்னுடைய நாமத்தை சொல்கின்றான் என்பதனாலே அவனுக்கு உரிய எல்லா பெருமைகளையும் கொடுப்பான் என்பது போல் 3 எழுத்து சொன்னேனோ யாரை மாதிரி? அந்த கத்திர பந்துவை மாதிரி 3 எழுத்து சொன்னேனோ, சொல்லாமல் விட்டு விட்டேனே, 3 எழுத்து கூட நான் சொல்லவில்லையே, நான் இருந்து என்னென்ன பாடல்கள் எல்லாம் பாடி என்ன பிரயோஜனம்? நான் அங்கே இந்த திருக்கோளூரில் இருந்தால் என்ன, புகுந்தால் என்ன, சென்றால் என்ன என்று ராமானுஜரை பார்த்து வணங்கி கேட்கின்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை என்று சொல்லி இந்த ரகசியத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொடர்ந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை கூறுகின்ற வார்த்தைகளை சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செல்வம், நன்றி. வணக்கம். வணக்கம். வெளியில் செல்வ முதல்ல பேசிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. நன்றி. நான் டைம் இருக்கோ இல்லையோன்னு தான் ஒரு மெசேஜ் போட்டேன். இருந்தாலும் அது எல்லாம் அற்புதம், எல்லாமே நல்லா இருந்தது. இதுல இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை இது முதல்ல இருந்தே என்ன ஏதுன்றது புரியாம இருந்தது. நீங்க ஒரு வாரமும் அது ரொம்ப தெளிவா சொல்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. 3 சொன்னீங்க, இன்னைக்கு 7, 8, 9. அதுல சொன்ன அந்த முதல்ல இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எது? தாங்கோலம் செய்தேனோ அனுசையை போல.
ஆமா, தாய்க்கோலம் தாய்க்கோலம் செய்தேனோ செய்தேனோ அனுசையை போலன்றது. அதுல பர்டிகுலரா இந்த தத்தாத்திரேயர் எப்படி வந்தாரு, இந்த அவதாரம் எப்படி எடுத்தாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை தெரிஞ்சுட்டேன். ஏன்னா அந்த ஸ்ரீ சாய்பாபா கோயில் எங்க போனாலும் இருக்கும் தத்தாத்திரேயர். ஆமா ஆமா, எங்க பார்த்தாலும் இருக்கும். அது யார் தத்தாத்திரேயர்னு எனக்கு சரியா தெரியாது திருவருக்கும். அனுசூயருடைய பெண்ணுதான், குழந்தைதான். அதான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அனுசூயருடைய அவருக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லா இருந்தது சார் மூணுமே. அதுல பர்டிகுலரா அந்த 7வது ரொம்ப நல்லா இருந்தது, தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. ஐயா மாலை வணக்கம். வணக்கம். வேற யாரும் பேசுறதுக்கு இல்ல போல இருக்கு. இல்ல இருக்காரு. ரெண்டு மூணு விஷயம் வந்து கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். மே டேக் ஃபியூ மினிட்ஸ் ஐயா. அதாவது இந்த தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அனுசூயை வந்து மும்மூர்த்திகளுக்குமே தாயான ஒரு கதை. நீங்க கோடு போட்டு காட்டிட்டு நீங்க மேல போயிட்டீங்க. கரெக்டா? ரைட் ரைட். அதுதான் வந்து ரியல் தாய். ஏன் அப்படின்னாக்க பிள்ளைகளுக்கு எது தேவை, அதாவது அவங்களுக்கு உணவு கேட்டு வந்தவங்க, அதனால அது தாய்க்கோலம். அது விட்டுருவோம். நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே அப்படின்னாக்க சீதை வந்து காட்டுக்கு போகக்கூடிய நிர்பந்தத்துல சீதை இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிர்பந்தம் வந்து இட் வாஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ராமா. ராமனை தொடர்ந்து இலக்குவன், ராம இலக்குவனை தொடர்ந்து அவன் வந்து சீதை வந்து ஒரு கடினமான ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். காட்டுல நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லியாச்சுன்னா உன்னை ஆம்பளன்னு நினைச்சிட்டு எங்க அப்பா உனக்கு பொண்ணை கொடுத்துட்டானேன்னு சொன்னதுனால, பட் ஃபார் நோ அதர் சாய்ஸ் he is being taken along with ராமா. இதுதான் ஸ்டோரி. நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த சீதை புறப்படும் போது வால்மீகி வந்து என்ன சொல்றாரு, தயரத சக்கரவர்த்தி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு போயிடுறாரு. ஐயோ, ஒரு நாட்டின் ராணி வந்து இப்படி வெளியில போறத வந்து யாரும் பார்க்கவே கூடாது அம்மா பப்ளிக்ல, இப்படி நீ போறேன்னு சொல்றியே அப்படின்னு. முன்னால ஒரு தடவை நான் வந்து சில பேர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், யாருமே இதை பார்த்திருக்க சான்ஸ் இல்ல. ஏன் அப்படின்னாக்க, இப்படி ஒரு நிலைமைய வந்துடுது, இத்தனை பேர் நிக்கிறாங்களே, நம்மளுடைய பிரிவை தாங்காம அப்படின்ற சீதை கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கும். ஐயோ, இப்படி சீதை வெளியில போறாளேன்ற ஒரு எண்ணத்துல பப்ளிக் கண்ணில நீர் வந்திருக்கும். அதனால 2 பேர் மத்தியிலுமே அந்த காட்சி தெளிவா இருந்திருக்காது. அதனால தர்மா இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு தடவை நான் சொல்லி பேசினேன். அது மேட்டர் இல்ல. அப்போ அந்த சீதை போகும்போது தயரத சக்கரவர்த்தி gives an order as per வால்மீகி. சீதை வந்து ஒரு நாளைக்கு 3 குறைந்தபட்சமாக 3 புது உடை அணிவாளாம் சீதை. அப்போ 14 வருஷம் into 365 into 3 செட்டு போட்டு வண்டியில அனுப்புறேன்னு சொல்லும் போது சீதை சேஸ் இல்ல நான் இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்றேன்னா, இதை சொன்ன சீதை அனுசூயை கொடுத்த அந்த நகையை கண்டிப்பா அவள் ஏற்றிருக்க சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னாக்க, அந்த நகை வந்து இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் சீதா, இட் வாஸ் கெப்ட் ஃபார் சம்மன் எல்ஸ். கரெக்டா? சீதை வந்து ஒரு உயர்குலத்து பெண். கரெக்டா? ஏதோ ஒருத்தன் வேண்டாம்னு சொன்ன பொருளை சீதை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னாலே சீதையோட வேல்யூ இஸ் கமிங் டவுன் அந்த இடத்துல. சரியா? நமக்கு வந்து சீதை மேல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் காரணமா நான் இதை சொல்றேன். ஆனா இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு அவர் பேசிக் தர்மா, தந்தையாய் இருப்பவன் ஒரு பெண்ணிற்கு வந்து முதல்ல ஆடை கொடுக்கணும். கணவனாய் வரக்கூடியவன் மட்டும்தான் அலங்காரம் செய்து பார்க்கணும். தாயாய் இருக்கிறவள் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும். இதுதான் பேசிக். சரியா? சோ அக்கார்டிங் டு திஸ், இதை நம்ம மனசுல வச்சுட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்க, தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல அப்படின்னாக்க, அனுசூயை செய்த தாய்க்கோலம் வந்து சீதைக்கு வந்து நகைகள் கொடுத்ததோ ஆடைகள் கொடுத்து அலங்காரம் செய்து பார்த்ததோ இல்லை.
ஏன் அப்படின்னாக்க நல்ல அனுசூயோட அறிவுரை வேல்யூ சொல்றாங்க. கரெக்ட். இல்ல நல்ல ஆமா அறிவுரைகளே அனுசூய் சொல்றாங்க. கரெக்ட். அனுசூயோட வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கணும். ம். இப்படிப்பட்ட கற்பில் சிறந்த பெண்மணி இருக்கிறாளா ம். அப்படின்னு நாரதர் ஒரு சின்ன பிரச்சனையை கிளப்பி விட, ம். இந்த முப்பெரும் திவ்யர் என்ன சொல்லிடுறாங்க, ம். somehow you will have to make us to be proud அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வித்தியாசமான கதை, அதுக்குள்ள போக வேண்டாம். ம். அந்த மும்மூர்த்திகள் வர்றாங்க, ம். உணவு கேட்கறாங்க, ம். ஆடை இல்லாம உணவுன்னு கேட்கறாங்க. அவள் தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டு விடுகிறாள். ம். அந்த கூந்தலை களைவதற்கும் வர்ணன் அழைக்கப்படக்கூடிய நேரத்திலே அவள் 3 பேரையும் சின்ன குழந்தையா மாத்திடுறான். ம். இவ்வளவு கற்பின் வலிமை வாய்ந்த ஒரு பெண்மணி ம். என்ன நினைச்சிருப்பா, சீதைக்கு பின்னால வரக்கூடிய ஒரு கற்புக்கு வரக்கூடிய ஒரு இக்கட்டை அனுசூயை நினைத்து பார்த்திருப்பாள் அந்த இடத்துல. ம். அதனால ம். என்னதான் ஒரு எலக்ட்ரீஷியன், லேர்னட் எலக்ட்ரீஷியன் ம். கட்டிங் பிளேயர்ல இன்சுலேட்டட் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணா கூட ம். கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு அந்த மின்சாரத்தை தொடுற மாதிரி ம். அனுசூயை சீதைக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பா, ம். கற்பெனும் அந்த மங்கைக்கு அணிசூட்டுவதற்கு தன்னுடைய கற்பின் ஒரு பகுதியை ம். தன்னுடைய சரீரத்தின் மூலம் அவள் சரீரத்தை தொட்டு அந்த கற்பிற்கு she might have given an insulation ம். அந்த இடத்துல ம். அனுசூயை. ம். அதனால ம். so she has given the basic values to சீதா மாதா. ம். That is the reason why ம். நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க, ம். நீங்க சொன்ன அந்த வரிகளை நம்ம இந்த இடத்துல ம். நினைவு கொள்ளலாம். ம். தாய்க்கோலம் செய்தேனோ ம். அனுசூயை போலே ம். அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்துயா. ம். சரியா? இது போக நம்ம அடுத்ததுக்கு நிறைய சொல்லணும், அதுக்கு டைம் இருக்காது. ம். நான் 5:35 ஆயிடுச்சு. ம். அதே மாதிரி அண்ணா லைன்ல இருக்காரு, அவரும் பேசுவாரு. சரி. அதனால அந்த தாய்க்கோலம் செய்தேனோ அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தர் சில்ட்ரன் ம். அப்படிங்கிற அடிப்படையில ம். மோர் தென் கிவிங் தி ஜுவல்ஸ் அண்ட் தி வேல்யூஸ் ம். அட்டையர்ஸ், ம். இதை விட சிறப்பா ஒரு இன்சுலேஷன் ஃபார் தர் ம். உடல்நிலையும் மனநிலையும் உயர்வா இருக்கிறதுக்கு. ம். அந்த ஒரு காரணத்தினால்தான் வால்மீகில பின்னால ம். அவளுடைய கூந்தலை பற்றி ராவணன் தூக்கி செல்லும் போது கூட ம். she was protected. ம். No way, she did not touch her very directly. ம். He touched only the insulated portion of her body. ம். அப்படிங்கறது நம்ம பெருமையா அதை பேசிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூவா சொல்றேன். ம். people may accept, people may not accept. இது என்னுடைய சப்மிஷன் ஐயா. இல்ல, நன்றி. தாய்க்கோலம் கண்டிப்பா அறிவுரை சொல்றது அது இன்க்ளூசிவ் தான். அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு ஆமா, எக்ஸ்ட்ராபுலேஷன் கிடையாது அதுல. ஆமா. ஆனா பாடல்கள் அதுக்கு ஒன்னும் பண்ணின மனைவி பண்ணி கற்பின் அனுசூயை ஒரே வார்த்தையில ஆமா. கற்பன் சொல்லிடுறான். நீங்க சொன்ன இந்த மும்மூர்த்திகளுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையில ம். அனுசூயை யார் அப்படின்னா கற்பின் அனுசூயின்னு சொல்லிட்டான். கற்பின் அனுசூயை அதான். பணியால் அணிகலன் துண்ணு தூசினோடு சந்து இவை சுமந்த சனகன் பொன்னோடு ஏகின்னு. அதாவது இவள் கொடுத்த அந்த உடை, சந்தனம், அணிகலன் இவையெல்லாம் சுமந்து கொண்டு சனகன் மகள் பொன்னோடு ராமன் தண்டகவனம் புகுதலும் இருக்கிறதுனால கொடுத்ததும் உண்டு, அந்த கற்பினுடைய தகுதியினாலே அறிவுரை சொல்லியதும் உண்டு என்ற உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்கிறேன். அத நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் விட தேர் வாஸ் a biggest shield, even more powerful protective shield. அது that was given by அனுசூயா. அதனால அவள் தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே. ஒருவேளை இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சின்ன பெண்ணா இருக்கிறதுனால இதை நினைச்சு பார்த்துருப்பாளான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இதை நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு என் மனசுல பட்டதுயா. அதனால I shared my thoughts. Simple submissions. Thank you. நன்றி. ஐயா வணக்கம். 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 நீங்க இந்த பெயர் பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஸோ நம்ம ஊர்ல உள்ள பாப்புலர் கிரிக்கெட்டர்ஸ் 3 பேர், விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா, இவங்களோட ஃபர்ஸ்ட் நேமோட சன்ஸ்கிரிட் மீனிங் என்னன்னு போய் பார்த்தேன். விராட்டுங்கிறது கிருஷ்ணர் அந்த யூனிவர்ஸ் அர்ஜுனனுக்கு ரிவீல் பண்ணும்போது அந்த
இது விராட். ம் விராட் இஸ் தி என்டையர் காஸ்மிக். ம் ஓகே அத கிருஷ்ணர் வந்து அவருக்கு ரிவீல் பண்றாரு அர்ஜுனுக்கு, த ம் ரியாலிட்டி ஆஃப் தி காஸ்மிக். ம் ஸோ அதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. ம் மகேந்திரா இஸ் இந்திரா ம் and Rohit is rising sun. ம் So you can say it related to sun god. ம் அப்புறம் நீங்க இந்த இது சொன்னீங்க இல்லையா, மீனிங்லெஸ் வேர்ட்ஸ், ம் இது ஹிந்தி அண்ட் பஞ்சாபில ரொம்ப அதிகம். பஞ்சாபில எஸ்பெஷலி ரொம்ப அதிகம். பஞ்சாபில எந்த சென்டென்ஸுமே ம் இந்த மீனிங்லெஸ் ஒரு டபுள் வேர்ட் இல்லாம இருக்கவே இருக்குது. நம்பி பம்பிங்கிற உதாரணம் கொடுக்குறாரு நம்மாழ்வாரு. பம்பிங்கிறதுக்கு பொருள் கிடையாது. கிடையாது. ம் அது இன்னைக்கு நடைமுறையில பஞ்சாபில அதிகமா இருக்கு. ம் சரி, எனக்கு அப்புறம் இன்னொன்னு, அதாவது நரகம் புகார் ம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லியிருக்காங்க. ம் அதுக்கு பதிலா சொர்க்கம் புகுவீர்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்காக நெகட்டிவ் கனெக்டேஷன்? ம் அது அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. என்ன இருந்தாலும் நரகத்துக்கு போக மாட்டாங்க அவங்க அப்படின்னு. நரகம் புகார் இருந்தால் ஐ திங்க் இஸ் இம்ப்ளைடு தட் புகுமிடம் வந்து சொர்க்கமா தான் இருக்குமோ என்னவோ. ஆமா, அதுக்கு சொர்க்கம் போவீங்கன்னு சொல்றது இஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். அது இன்னும் நேரடி அண்ட் ஸ்ட்ராங்கர் இல்லையா? அதாவது அதுக்கு ஒரு ஸ்டெப் கீழே தான் நரகம் புகார்ங்கிறது. அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அப்ப எதுக்காக அந்த மாதிரி ரெண்டுமே அதே அந்த வார்த்தைகளுக்கு ரெண்டுமே கரெக்டா தான் வருது. அப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு? தெரியலையே. சரி, இன்னும் வாட் ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் சம்திங் வெரி வெரி ஃபண்டமெண்டல். இப்ப இவரு அந்த ரிஷி சொன்னீங்களே, அவர் பேரு கடைசியா சொன்ன கதையா இல்ல முதல்ல அந்த இவரு தத்தாத்திரேயோட அப்பா அத்ரி மகரிஷி. அவரு காமமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமமே இல்லாம இருந்தா அவருக்கு ஒரு மகன் எப்படி பிறந்திருக்க முடியும்? அது அப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குடும்பத்திலே வசிக்கின்ற இந்த முனிவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த அந்த பெண்ணின் மேலே காமமோ ஆசையோ கிடையாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இருக்கு. அகல்யன்னு நம்ம பாக்குறோம்ல. அகல்யன்னா குற்றம், அழகு என்ற ஒன்று இல்லாதவள, அழகில்லை என்று ஒரு 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 பாற்று இல்லாதவள் அப்படின்னு கம்ப்ளீட் அழகு உடையவள் அகல்யை. அது வந்து இந்திரன் படைக்கின்றான். எல்லா பெண்களினுடைய அழகையும் சேர்த்து அந்த அகல்யை படைக்கின்றான். படைத்து விட்டு இந்த பெண் மேலே எனக்கே காமம் வந்து விடும் போல் இருக்கின்றது, இத்தனை அழகான பெண்ணை எப்படி காப்பாற்றுவது நான் என்று தந்தை ஸ்தானத்திலிருந்து இந்திரன் யோசிக்கின்றான். இந்திரன் இல்ல, பெண்ணை அந்த பெண்ணை படைத்த பிரம்மா யோசிக்கின்றார். ரொம்ப யோசிச்சு பார்த்து இந்த பெண்ணை தன் அருகில் வைத்திருந்தாலும் கலங்காத ஒருவன் இருக்கின்றானா என்று பார்த்து அந்த கௌதம முனிவரிடம் கொண்டு வந்து அந்த அகல்யை என்ற குழந்தையை விட்டு, இந்த குழந்தையை நீ பார்த்துக்கொள் என்று பார்த்து கற்புடன் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பிரம்மா சென்று விடுகின்றார். படைத்த கடவுள். அந்த முனிவர் அந்த குழந்தையை அப்படி கண்ணும் கருத்துமாக பாவித்து அந்த பெண்ணும் அந்த முனிவருடன் வாழ்ந்து கொண்டு கற்புடன் இருக்கின்றார்கள். பின்னாலே 20 வருஷம் கழிச்சு மீண்டும் பிரம்மா வருகின்றார். அந்த நிலையை பார்க்கின்றார். இத்தனை அழகான ஒரு பெண்ணை நீ பக்கத்திலே வைத்துக் கொண்டு கொஞ்சம் கூட மனம் சலிப்படையாமல் இருக்கின்றாயே, அந்த பெண்ணும் அப்படியே இருக்கின்றாரே என்று பாராட்டி நீங்கள் இருவரும் தான் திருமணம் செய்து கொள்ள தகுதியுடையவர்கள் என்று சொல்லி திருமணத்தை நடத்தி வைக்கின்றார் பிரம்மா. அப்படி பாத்தீங்கன்னா காமம் என்பது இவருடைய இச்சைக்கு உட்பட்டதுதான். இவர்களை மீறி எதுவும் நடப்பது இல்லை. ஐயா, ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன், நீங்க அனுமதிச்சீங்கன்னா. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, நரகம் புகார்னு சொல்றதுக்கு பதிலாக சொர்க்கம் புகுவீர்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னுட்டு. நம்ம பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பிராக்டிக்கல்யா, நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், பிரச்சனையை விட்டு வெளியில வரணும் தான் நம்ம முதல்ல நினைப்போம்.
அதுக்கு அடுத்து தான் சுகமான வாழ்க்கை. ம், அப்பா ம், எனக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் இன்னைக்கு தங்கணும்னு இல்லப்பா. ம், இன்னைக்கு வந்து தங்குறதுக்கு ஏதோ ஒரு இடம் வேணும், இல்ல ம், இந்த மலையில இருந்து ஒதுக்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு தான் ம், நம்ம ம், பேசிக்கா ஒண்ணு நினைப்போம் பிரச்சனையில ம், இருக்கும்போது. ம், அதனால ம், நம்ம பண்ண தப்புக்கு நரகத்துல இருந்து நம்ம காப்பாத்தி ம், நரகம் இல்லாம ரீசனபிளா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான எதிர்பார்ப்பா இருக்கும் மனிதர்களுக்கு. ம், இந்த ம், சைக்கலாஜிக்கல் அப்ரோச். ம், அதனால ம், முதல்ல நம்ம சொல்லுவோம்ல, ம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காதான்னு சொல்லுவோம்ல. ம், அதனால ம், அடி வாங்கி கெட்டு போயிடாத, ம், இருக்கிறத காப்பாத்திட்டு ஒழுங்கா இரு அப்படின்னு ம், சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதனால அது அப்படி இருந்திருக்கலாம். ம், இது வந்து முதல் புரிதல் எனக்கு. ரெண்டாவது, ம், காமம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வார்த்தை ஐயா கேட்டாரு, ம், இப்படி இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்னுட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ம், காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ம், நம்ம தமிழ்ல தான் இப்படி வந்து இட்ஸ் சீக்கிங் பார்ட்னர்ஷிப் டு தஸ்ட் அவர் quench ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு லஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ம், இதுக்கு வந்து ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஒன்லி அ டிசையர். ம், காமம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அ ஃபீமேல் ஆர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அ மேல் தட் கம்ஸ் இன்டு அ ஃபீமேல். அப்படி கிடையாது. ம், காமம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் எவ்ரிபடி, ம், நாட் ஒன்லி வித் செக்ஷுவல் பேஷன். ம், சரியா? ம், அதனால எனக்கு காமம் உண்டு அப்படின்னாக்க ம், நான் பெரிய ஆளா வரணும்னு காமம் உண்டு, ம், நான் பெரிய ஆளா நான் வந்து கோடீஸ்வரனா வரணும்ன்றது காமம் உண்டு. ம், ஆனா நம்ம தான் இந்த காமம்ங்கிறதுக்கு வந்து குறுகிய வட்டாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ம், அதனால ம், காமம் இல்லை அப்படின்னாக்க ஆசைகள் அற்றவர்கள் அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல பொருள் கொள்ளணும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ம், ரெண்டாவது, நம்மளுடைய அக்கார்டிங் டு ஹிந்து தர்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, ம், பிரஜோபதி இஸ் தி பேசிக் ஆக்டிவிட்டி. ம், யாரா இருந்தாலுமே ஒரு புத்திரனை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்றது. இன்ஃபேக்ட் புத்திரன் இல்ல, புத்திரர்களை பெற வேண்டும். ம், ஒரு பிள்ளை பெற்றவன் மலடு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. ம், அதனால கண்டிப்பா பிள்ளைகள் பெற வேண்டும் அப்படிங்கறது வந்து விச் இஸ் மஸ்ட். அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு சின்ன கோட்டும் சொல்லிடுறேன். மந்தபாலர்னு ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு தெரியும். ம், எந்த விதமான ஆதைகளுமே இல்லாம எதுவுமே இல்லாம நேரம் சொர்க்கத்துக்கு கதவை தட்டினாரு. அங்க போனோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நீ என்னப்பா பண்ண, பிரஜோபதி பண்ணியா அப்படின்ட்டு. ம், நான் பிரஜோபதி பண்ணல அப்படின்ட்டாரு. ம், அதனால நீ திரும்பி போ, பிரஜோபதியை முடிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து, உங்களுக்கு தெரியும், லலிதை ஜரிதை அப்படின்னு 2 பட்சிகளா, இவர் வந்து ஒரு பட்சியா மாறி லலிதையோட சேர்ந்து ஒரு 3 குஞ்சு, ஜரிதையோட சேர்ந்து 2 குஞ்சு போட்டு அந்த காண்டவமன தகனத்தின் போது அது பெரிய பிரச்சனையா மாறி போயிருது. அப்ப வந்து ஹி எக்ஸ்பிளைன்ஸ், நான் வந்து இங்க வந்ததே வந்து நாட் பிகாஸ் ஆஃப் திஸ், நாட் பேசிஸ் தி லஸ்ட். நான் வந்து என்னுடைய ஒரு கடமையை முடிக்கணும் அப்படின்னுக்காக தான் இந்த ரூபத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிக்கிறாரு. ஸோ பிரஜோபதிக்கும் உண்டான ஆக்டிவிட்டிக்கும் காமம் அப்படிங்கிறத டைரக்டா நம்ம ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது அந்த வேர்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சப்மிஷன் ஐயா. இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எனிபடி ஹூவர் ஹஸ் டேக்கன் பர்த் இன் திஸ் வேர்ல்டு. ஏன்னாக்கா we have come, we will have to pass it on to someone else, we will have to create something அப்படிங்கிறது தான் பேசிக் தர்மா. இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர். யா, நன்றி. நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஹலோ, கேக்குதா? கேக்குதா ஐயா? சரி, ஒரு வெகு சில வார்த்தைகளுக்குள் சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ம், அதாவது மேலே அவர் கேட்டார் இல்லையா, எப்படி தத்தாத்திரேய காமம் எல்லாம் பிறந்தார் என்பதற்காக எனக்கு தோன்றிய ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். ம், நாம் எல்லோரும் சாப்பிடுகிறோம், ம், ருசிக்காகவும் சாப்பிடுகிறோம், பசிக்காகவும் சாப்பிடுகிறோம். புத்திரோத்பத்தி என்பது பசிக்காக சாப்பிடப்பட்டதாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில மேலே சொன்ன மாதிரி, சாய்ராமன் சொன்ன மாதிரி, காமம் என்பது ருசிக்காக சாப்பிடுவது, புத்திரோத்பத்தி என்பது பசிக்காக சாப்பிடுவது என்று சொல்லி நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த பெரியாழ்வாருடைய 10 பாடல்கள்ல ஒரு 2-3 பாடல்கள் ரொம்ப மனதை தொட்ட பாடல்களாக இருந்தன. அடுத்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும். நீங்க அந்த 2 மனைவியர் பேர்ல ஒரு பொண்ணு பேர் வந்து சுருச்சி, இன்னொரு பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க நீங்க? சுருத்தின்னு சொன்னீங்க இல்லையா? சுருதி. ம், இல்ல, அந்த பொண்ணோட பேர் சுமதி சுருச்சி. சுனிதி. சுமதி ஒரு சுருச்சி. பொண்ணு பேர் இல்ல, சுமதி இல்ல, சுனிதி சுருச்சி. சுனிதி சுனிதி சுருச்சி சுனிதி 2 சுருச்சி அவங்க பேர் ஆமா. அது. ஆமா ஆமா. இங்க ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு. சுருச்சி அப்படின்னா இன்சுவைன்னு பொருள் கொள்ள வேண்டும்.
சுனீதி அப்படின்னா நீதிகளிலும் சிறந்த நீதி என்றுதான், 2 பேருக்கு நல்ல பேர் தான். அவ என்ன சொல்றா சுருச்சி, நீ உன்னுடைய தந்தையின் மடியில் உட்கார வேண்டுமானால் என் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டும் என்று சுருச்சி அவனுக்கு சொல்லுகிறான். அதுக்கு பிறகு கதை போகிறது விட்டுருவோம். அதை பத்தி அதுக்கு பிறகு சத்ரபுத்தனுடைய செய்திகளை பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் பெரியாழ்வாரை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு ஆர்த்தின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கிறது. ஆர்த்தி அப்படின்னா துயரம் என்று அர்த்தம். ஆர்த்தானா ஆர்த்திகந்தாரம், பீதானா பீத்திநாசனம்னா துன்பத்தை துடைப்பவன், பயத்தை போக்குவன் என்று பொருள் சொல்கிறார்கள். அப்போ கஷ்டத்தை வா வா என்று ஆர்த்தி இங்க வா, ஆர்த்தி இங்க வான்னு கூப்பிட்டான்னா வரும். இது ஒரு இடத்துல சொல்லிட்டு போய் அந்த பொண்ணு அழுதான்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆரத்தி என்று பேர் வைக்கலாம். ஆர்த்தி எதுக்கு சொல்றேன்னா, பிறமொழி பெயர்களை வைக்கும் போது வடமொழி பெயர்கள் அழகா இருக்க வைக்கிறாங்க. அதுல கூட மீனிங் தெரியாம வைக்கிறாங்க. இதை விட்டுட்டு எங்கிருந்தோ என்னென்னவோ பேர்களை வச்சு தலைக்கும் போது மீனிங் என்னன்னே நமக்கு தெரியல. அது ஏதாவது ஒரு பொருள் ஏதோ ஒரு மீனிங் இருக்கா சொல்றாங்க. அதை விட்டுட்டு நான் அடுத்து ஒரே ஒரு வரியில் ஒரு கருத்தை சொல்ல இருக்கிறேன். தேவி பாகவத்துல ஒரே ஒரு ஸ்லோகம், ஒரு கதை. ஒரு மன்னன் அவனுடைய மனைவி நிறைமாத கருவுற்று இருக்கும் போது போர் வருகிறது. அந்த மன்னன் போர்ல இறந்து போகிறான். மந்திரி அந்த நிறைவாத கர்ப்பிணியை பாதுகாப்பாக கொண்டு போய் ஒரு காட்டிலே வைக்கிறான். போர் தோற்று போச்சுன்னா அந்த மனைவிக்கு குழந்தை பிறக்கின்ற வரை இருந்து கொஞ்ச நாள் அந்த குழந்தையை பராமரிக்கிறான். இந்த மந்திரியினுடைய பெயர் பாக்லீம். அந்த பாக்லீம் என்ற பெயரே அந்த ராஜாவினுடைய பிள்ளை இவனை கூப்பிட்டு பழகி வச்சிருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மந்திரி என்ன பண்றான், சேனை திரட்டி இவனுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தவருக்காக அங்க போயிடுறான். அந்த குழந்தைக்கு இவனை பிரிவு தாங்க முடியல. ஆனா அந்த குழந்தைக்கு பாக்லீம்ங்கிற பேரு மனதுல வரல, நாக்குல வரல வச்சுக்கோ. அவ கிளீம் 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 என்று சொல்லுகிறான். அப்ப கிளீம் கிளீம் என்று சொல்லும்போது பல முறை சொல்லி என்ன தேவியனுடைய முக்கியமான காமராஜ பீஜம் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு பீஜாட்சமாகி பிறகு அம்பாள் அவனுக்கு தோன்றி அவனுக்கு தன் சைனியத்தை கொடுத்து அவனை படையை வென்று வருகிறான். இது நீங்க அதுக்கு முந்தி அங்க அந்த இடத்துல சொல்ல வரும்போது இந்த கோவிந்தோன்னு சொன்னான்னு சொன்னீங்க இல்லையா, பொருள் தெரிஞ்சு சொல்ல வேண்டும் என்றதில்லை. அந்த சாதாரண எழுத்துக்களுக்கு கூட சொல்ல வேல்யூ இருக்க நான் சொல்லுகின்ற நோக்கம். இப்ப இந்த குழந்தைக்கு நோக்கம் அது அல்ல. இருந்தாலும் அந்த எழுத்துக்கான வேல்யூக்கு அம்பாள் கொடுத்தால் சொல்லப்பட்ட இவருக்கு அந்த நம்பிக்கை கோவிந்தோ என்ற சொல்லுக்கு. நான் சொல்ல வந்த 2-3 செய்திகளை சொல்லிவிட்டேன். இன்றைய உங்கள் உபன்யாசம் சிறப்பாக இருந்தது. நன்றி. பங்கு பெற்றவர்களும் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். நன்றி ஐயா. நன்றி. எல்லோருக்கும் நன்றி என்று சொல்லி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ந்து திருக்குறள் பெண் பிள்ளை ரகசியங்களை சிந்திப்போம் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.